We welcome you for the fourth day of 5 days GST Marathon, a 76 minutes live virtual session conducted by Zentax Clinic in association with Odisha and SEMA in light of 76th Independence Day. Our mentor and Chief Advisor, CA Paul Tangam, I welcome him to give us the background about this session. Good evening to all. It gives me an immense pleasure to welcome you all for this fourth day session of our 5-day program. It is very nice all of you to participate in this event as organized by Zentax Clinic. Everyday program has been, or everyday topic has been chosen which are relevant to the industry. Varied industries என்ன தேவை அப்படிங்கறத வந்துட்டு ஒரு கருத்தில் கொண்டுதான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே 5 நாளுக்குள்ள டாபிக்ஸையும் வந்துட்டு தேர்ந்தெடுத்திருந்தோம். இப்ப ஏற்கனவே வந்து ஒரு 3 நாள் வந்து போயிருந்துச்சு. ஸோ அதுல இருந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நியூ 3B வந்துட்டு இந்த மாசம் நம்ம ஃபைல் பண்ணும்போது அந்த புதுசாக எப்படி நம்ம வந்து ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற செஷன் இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து லேட்டஸ்ட் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே இந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுடைய தேவைகள் என்ன, நேற்று வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட், எது வந்து எலிஜிபிலிட்டி, இன்எலிஜிபிள், அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஜிஎஸ்டியினுடைய ஒரு கருத்துல கொண்டு ஜிஎஸ்டியில வந்துட்டு அந்த பதிவு பெற்ற வணிகர்கள், அதாவது ரிஜிஸ்டர்ட் பர்சன், இவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் பின்னாடி வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பாடமா இருக்கும். அதை வந்து ஒரு கருத்தை வந்து கொண்டு சேர்ப்பதற்காக அதுதான் இந்த 5 நாள் ப்ரோக்ராம். அது வந்து 76வது இண்டிபெண்டன்ஸ் டேயோட சேர்த்து 76 மினிட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி வரும்போது இன்றைய ப்ரோக்ராம் மிக மிக முக்கியமானது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா இ-இன்வாய்சிங், இ-வே பில், இந்த 2 டாபிக். இன்னைக்கு வந்து ஒரு நோட்டீஸஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% நோட்டீஸஸ் வந்துட்டு பார்த்தோம்னா இ-வே பில் இருக்கும். ஏன்னா குட்ஸ் அண்ட் டிரான்சிட் வந்துட்டு சரியான டாக்குமெண்ட்கள் இல்லை என்றால் அதுக்கு வந்துட்டு அங்க வந்து ஸ்பாட்ல நிப்பாட்டி வச்சு அப்போ வந்து ஃபைன் பெனல்டி போடுவாங்க. அதுவும் போக இப்போ வந்து சரி பெனல்ட்டியும் வந்துட்டு 200% ஆஃப் த டாக்ஸ். ஸோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து குறைபாடுகள் இருந்தால் அங்க வந்துட்டு டாக்ஸ் வந்து பார்த்தோம்னா 200% ஆகிவிடும். உங்ககிட்ட வந்து குட்ஸ் வந்து கரெக்டா இருக்கும், எல்லாமே இருக்கும், பட் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அங்க வந்து பெனால்டி வந்து 200% ஆயிரும். ஒரு இ-வே பில் தப்பா எடுத்துட்டோம். இ-வே பில் வந்து என்ன தப்பா எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு முதல்ல வந்து ஒரு வண்டி நம்பர் சொல்லி இருப்பாங்க, அந்த வண்டி நம்பரை வச்சு நம்ம எடுத்துருவோம். பட் அந்த வண்டி வந்து வர முடியல அப்படிங்கும் போது இன்னொரு வண்டி வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அனுப்பும்போது வந்துட்டு நம்ம வந்து இந்த நம்பரை மாத்துறதுக்கோ எதுனாலும் நம்ம வந்து மறந்துடுவோம், விட்டுருவோம். ஸோ இந்த ஒரு சின்ன தப்பு தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்காக மற்ற எல்லாமே உங்க டிரான்சாக்ஷன் இருக்கும். நீங்க வந்துட்டு ஈவன் வந்துட்டு இ-இன்வாய்ஸை எடுத்திருந்தாலும் இ-இன்வாய்ஸ்க்கு அப்ளிகபிள் இருக்கிற பார்ட்டியா இருந்து ஸோ அதுக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அனாவசியமாக வந்து நம்மளுடைய குட்ஸ் வந்து டீடைன் ஆகும். அதுக்கு பிறகு வந்துட்டு அது பெனால்டி கட்டி ரிலீஸ் ஆகிறதுக்கு குறைஞ்சது மினிமம் 3 நாட்கள்ல இருந்து 4 நாட்கள் ஆயிரும். ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு அப்பீல் போடுறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதே மாதிரி இ-வே பில்ல வந்துட்டு எப்படி ஃபில்அப் பண்ணணும் அதுவும் ஒரு இது. அதுக்கு பிறகு வந்து இ-இன்வாய்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா சரி முதல்ல 500 கோடியில இருந்துச்சு, இப்போ வந்து 10 கோடிக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இ-இன்வாய்ஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கல் ரெலவன்ஸ் உள்ளது. ஸோ இப்போ வந்து லீகலா வந்துட்டா நம்ம வந்துட்டு ஒரு இது வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணலாம், இதுக்கு வந்து ஐடிசி எலிஜிபிளா இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கோ இல்லைன்னா வந்து அப்பீல் போக முடியும். பட் இதுல வந்துட்டு பார்த்தோம்னா வந்துட்டு ஃபேக்சுவலா தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி வரும்போது இதுல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்கவில்லை என்றால் ஒரு ஸ்மூத் மூவ்மெண்ட் ஆஃப் த குட்ஸ் வந்து போகும். இ-வே பில் வந்துட்டு பார்த்தோம்னா எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்து வந்து ஸ்பீக்கர் சொல்லுவாங்க கம்பேர்ட் டு ஏர்லியர் பீரியட் வந்துட்டு இது வந்து ஒரு வகையில வந்து அட்வான்டேஜ் தான் சொல்லணும். இ-வே பில் ஏன் இ-வே பில் வந்து முந்தியோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னோம்னா முந்தி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு விதமான வந்து டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஃபார்ம் தேஜின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பார்த்தோம்னா சரி இங்க இருந்து குட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணி
அங்க இருந்து ஃபார்ம் எடுத்து அது கூட தான் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி. சோ அவங்க வந்து அங்க டாக்குமெண்ட்ஸ வந்து நம்ம வந்து பில் காப்பி எல்லாம் அவங்களுக்கு அனுப்பி அதுக்கு பிறகுதான் வந்து இந்த குட்ஸை மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க வெஸ்ட் பெங்கால்ல. பெங்களூர்லயே வந்து கர்நாடகால சுகம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போகும்போது அந்த ஃபார்ம்ஸ் வச்சாதான் அந்த ஸ்டேட்டுக்குள்ள வந்து போக முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடு இருந்துச்சு. இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்த பிறகு எல்லா ஸ்டேட்டுக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரியான டாக்குமெண்ட்கள். இங்க வந்து ஒரு அது காஷ்மீர் போனாலும் சரி, அகமதாபாத் போனாலும் சரி, கல்கட்டா போனாலும் ஒரே ஃபார்ம்ல ஒரே மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது ஈஸியா இருக்கு. இன் அடிஷன் டு தட் இங்க வந்துட்டு இப்ப வந்து செக் போஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ செக் போஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதும் வந்துட்டு ஒரு விதத்துல வந்து நல்லதுதான். ஏன்னா வந்து சரக்குகள் வந்துட்டு வெவ்வேறு இடத்துல வந்துட்டு அந்த செக் போஸ்ட கிராஸ் பண்றதுக்கே வந்து டைம் ஆகும். ஒரு வாழையார் செக் போஸ்ட் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, போயிட்டு நின்னோம்னா கிட்டத்தட்ட வந்து கிராஸ் பண்றதுக்கே வந்து ஒரு நாள் ஆகும். எப்பவுமே வந்து அந்த வாழையார் செக் போஸ்ட் வழியா கிராஸ் பண்றதுக்குன்னு வந்தோம்னா வண்டி வாடகையே டபுளா கேட்பாங்க. ஏன்னா அங்க வந்து அவ்வளவு நேரம் டீடைல் ஆகும். பட் இப்ப வந்து செக் போஸ்ட் தான் இல்ல அப்படிங்கறது வந்துட்டு நமக்கு வந்து ஜிஎஸ்டில கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த டாபிக் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்புறேன் எல்லாரும் வந்து இதை வந்து கேட்டு பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Thank you, sir, for giving us a detailed overview about this session. Our chief guest for the day is Srimati T. Padmavati, Joint Commissioner Enforcement, Commercial Taxes, Coimbatore. I would like to invite our CEO, CAP Aravind Tangam, to read the message from the chief guest. So, at the outset, a very good evening to one and all present here. So, the chief guest for the day, Srimati T. Padmavati Madam, Joint Commissioner of Commercial Taxes Enforcement. I had personally met her today morning, and due to a very urgent commitment with the Commissioner of Commercial Taxes, the State Commissioner, at the same time of 4 p.m., she is unable to join us. So she has written her message in writing and also asked us to convey a lot of messages to the participants. A lot of issues were discussed over a very detailed discussion today with her in the forenoon session. So I will read to you all the message from the chief guest of the day. Good evening to one and all. It would have been a great pleasure had I been come before you, though virtually, to share knowledge mutually. Due to unforeseen circumstances, I could not attend GST marathon sessions commemorating the 76th Independence Day organized by Zentax Clinic, Codicia and SEMA. Myself and Mr. Aravind Paul Tangam had discussion on e-invoice and e-waybill generation and common errors committed by the taxpayer that was pointed out by the roving squad official. I request Mr. Aravind to enlighten on the practical issues encountered by the department. Thank you. So at this juncture, we would like to really thank the chief guest for accepting our invite in the first place, though she could not really make it at the last moment. So I should, on behalf of Zentax Clinic, Codicia and SEMA, thank Madam for having accepted this the invitation to be a chief guest. And we should actually place on record that she was the first person whom we approached and the first person who agreed very actively and said that I will be a chief guest for day 4 because this is the topic that would be the most relevant topic for me, number one. And I will be there throughout the question and answer session and I will take up the questions personally because that is what the trade and industry will want. That is what the trade and industry will want to hear from me. So the amount of commitment that she had to come and meet the trade and industry in person was very welcoming and very forthcoming. But due to an unscheduled meeting with the commissioner, actually they had a meeting yesterday also, it seems. The meeting started at 4 p.m. and went on even beyond 7 p.m. So Madam was highly doubtful whether she could make it even to the question and answer session because she wanted at least to be the part of the question and answer session. So we thank the initiative of Madam to be here. But there were a lot of issues that we discussed orally when we met in the forenoon session today. So I will just bring it out to the notice of the participants so that the industry trade can also know about what and how the department is looking at the various transactions. So the first of the aspects that Madam discussed was முதல்ல வந்து மேடம் என்ன சொன்னது அப்படின்னா என்ன ட்ரேடுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குதோ அதை வந்து
எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. நான் அதை படிச்சு பார்த்துட்டு என்னால அப்பவே வந்து நான் சொல்யூஷன்ஸ் கொடுக்க போறேனோ இல்லையோ, let them represent through various associations, கொடிசியா, ஸ்கீமா, இல்ல நீங்க எடுத்துட்டு வாங்க, bring me the issues, I will note down the replies for each of this. நான் இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், பண்ண முடியாது, இதை எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் தெளிவு கொடுக்குறேன். நம்ம வந்துட்டு இதை வந்து ரோவிங் ஸ்குவாட வச்சு என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது. நான் வந்து பர்சனலா ஐ வில் ஹெல்ப். So that was, அது வந்து மேடம் இருந்து வந்தது வந்து from the post of the joint commissioner, that was very forthcoming. அவங்க வந்து சார் நான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி கவர்மெண்டா இருந்து சொல்றதை விட ஐ எம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பீப்புள். நான் வந்து ஐ கேன் ஷேர் தீஸ் இன்புட்ஸ் டு மை ஹையர் அஃபீஷியல்ஸ். நான் இதை எடுத்துட்டு போக முடியும். அதனால வந்து அந்த மாதிரி என்ன இஷ்யூஸ் இருக்குதோ அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றது வந்து வாஸ் வெரி வெல்கம் மூவ். தேங்க்யூ மேடம். ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டிங் திங். செகண்ட் இது வந்துட்டு மேடம் வந்து ரொம்பயுமே எல்லார்கிட்டையுமே மெம்பர்ஸ் கிட்ட வந்து ரொம்பயுமே வந்து அழுத்தி ரொம்ப ஒரு தடவைக்கு 2 தடவையா சொல்லணும் அப்படின்னு சொன்னது வந்து ஈவே பில் ஜென்ரேட் பண்ணும்போது மிஸ்டேக் இல்லாம ஜென்ரேட் பண்ணணும். அந்த ஈவே பில்ல போடுறதுல வந்துட்டு அதுல வந்து என்ன நேச்சர் ஆஃப் சப்ளை. இப்போ வந்துட்டு நம்ம வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் மூலமா எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அது டாக்ஸ் இன்வாய்ஸ் கரெக்டா போடுங்க. இல்ல அது டெலிவரி சலான் கரெக்டா போடுங்க. இதே ஜாப் ஒர்க் போகுதுன்னா ஜாப் ஒர்க் கரெக்டா போடுங்க. மாத்தி போட வேண்டாம். ஏன்னா வந்து மேடம் வந்து ரொம்ப பர்சனலா சொன்னது என்ன அப்படின்னா, சார் நீங்க வந்துட்டு ஃப்ரம் தி ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து சொல்லும் போது வந்து மேடம் சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னால் கூட நாங்க டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது தேர் ஆர் லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வேர் தேர் ஆர் டாக்ஸ் இவேஷன். டாக்ஸ் கெட்டாம நிறைய மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ஒரு மிஸ்டேக் இந்த ஈவே பில் அப்படின்னு இருக்கும்போது அந்த ரோவிங் ஸ்குவாடோட ஆஃபீஸருக்கு வந்துட்டு அந்த ஒரு சஸ்பிஷன் கெட்ஸ் கிரியேட்டட். இதுல வந்துட்டு ஏதாவது ஒன்று அவங்க ஏமாத்துறதுக்கு ஒரு வழி இருக்குதா, இந்த டிரான்சாக்ஷன்ல ஏமாத்துறாங்களோ இல்லையோ, இந்த குட்ஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் இது ஏமாத்துறதுக்கு வழி இருக்குதா, இந்த ஈவே பில்ல கேன்சல் பண்ணிடுவாங்களா, இல்ல இன்வாய்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்களா, இல்ல இதனால வந்து டிரான்சாக்ஷன்ல ஏதாவது டாக்ஸ் கட்டாம போயிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு சஸ்பிஷன் வந்துட்டு ஒரு தப்பான ஈவே பில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலே அந்த ஒரு ஐடியா வந்து கெட்ஸ் கம்யூனிகேட்டட். ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஈவே பில்ல தப்பு இல்லாம ஜென்ரேட் பண்ண சொல்லுங்க. சிஸ்டம் மூலமாவே ஜென்ரேட் பண்ண முடியும்ல அப்படிங்கறதெல்லாம் மேடம் டிஸ்கஸ். ஏன்னா சிஸ்டம்ல இருந்தே ஜென்ரேட் பண்ணாலும் தப்பு வராதுல்ல சார் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னொரு ஆஸ்பெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்வாய்ஸ் எடுக்கிறோம், இன்வாய்ஸ் எல்லாமே கரெக்டா எடுத்துடுறோம், பட் அதுக்கடுத்து ஈவே பில்ல பார்த்தா தப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மேடம் பர்சனலா சொல்றது என்ன அப்படின்னா, நாங்க வந்துட்டு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பர்சனலா ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் நான் மூவ் பண்ண அலோவ் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து இன்வாய்ஸ் எடுத்திருக்காங்கிறது. பட் மேடமுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஏன் வந்து இன்வாய்ஸ்ல இருக்கிற டேட்டா அப்படியே ஈவே பில்லுக்கு தானே வருது, சிஸ்டம்லயே அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது மேடம் சொன்னது என்ன அப்படின்னா, இன்வாய்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஈவே பில் எடுக்கணும் அப்படின்னா ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸ் வந்து இன்னைக்கு டேட் 11ஆம் தேதி 11th of August இன்வாய்ஸ் பண்றோம். இன்வாய்ஸும் எடுத்தாச்சு. ஈவே பில் எடுக்கிறதுக்கு வந்து இன்னும் 2 நாள் ஆகும். சரி இண்டிபெண்டன்ஸ் டே வருது, ஸோ 16 ஆகஸ்ட் எடுக்க போற ஈவே பில் அப்படின்னா, ஸோ அந்த ஈவே பில் எடுக்கும்போது அந்த ஈவே பில்லை வந்து இன்வாய்ஸ் போர்ட்டல்ல போய் எடுக்கணும், அது ஈவே பில் போர்ட்டல்ல போய் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு இன்வாய்ஸ் எடுத்த இன்வாய்ஸ்க்கு அதனுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு இன்வாய்ஸ் போர்ட்டல் மூலமாவே நீங்க ஈவே பில்லும் எடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈவே பில்லுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ மேடம் அந்த இதான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொன்னது, அந்த மாதிரி இருக்கிறதுல எதுலையுமே மிஸ்டேக்ஸ் இருக்க வேண்டாம். ஸோ அதெல்லாம் கரெக்டா மட்டும் ஃபில்அப் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து டாக்ஸ் இவேஷன் இருக்கிற டிரான்சாக்ஷன் கூட ஒரு அரெஸ்டுக்காக ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ டாக்ஸ் இவேஷன் இல்லைங்கிறது இல்லை. ஸோ நாங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டிவிஷன்ல இருந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இருக்கோம். நீங்க ஏதாவது ஒரு மைனர் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கூட டாக்ஸ் இவேஷன் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து அந்த ஆபீசருக்கு உண்டாகும் போது அதை டீடைன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்தும் வந்துட்டு அந்த பர்சனல் லெவல்ல சொல்லும் போது டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்தும் ஆட்கள் அவ்வளவு இல்லை. ஸோ அதனால வந்து குட்ஸை எடுத்துட்டு குட்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு எல்லாமே இட் டேக்ஸ் டைம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது okay yes sir, so we will also communicate to you in English sir, both sir. So sir, this is I am explaining the discussion had with the Joint Commissioner of Enforcement Commercial Taxes Coimbatore. So her personal comments in her absence here is being shared by me. So whatever we discussed with her, so
இப்போ e-invoice portal இருந்து தான் e-way bill எடுக்கணும். e-invoice இருந்துச்சுன்னா. So whenever an e-way bill has to be generated in respect of an assessee for whom e-invoice is applicable, then such e-way bill has to be generated directly from the e-invoice portal itself so that there are no mistakes. If there are any mistakes, then in the e-way bill, then it creates a suspicion in the mindset of the roving squad official, thereby detaining such goods. So the Joint Commissioner assured that she is taking a very personal look into the transaction whenever there is any ambiguity. ஏதாவது வந்து இது ஒரு சின்ன தப்பா இருக்குது, இதனால வந்து டீடைன் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நைட் 1 மணிக்கா இருந்தாலும் ரோவிங் ஸ்குவாட் ஆஃபீஸர் ஜாயிண்ட் கமிஷனருக்கு வந்து பர்சனலா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி அது கன்கரன்ஸ் கேட்டு தான் வந்து டீடைன் பண்றாங்க. So to that extent we ensure that there is not substantial harassment to the assessees. நாங்க வந்துட்டு அந்த அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சப்ஸ்டான்ஷியலா எஃபர்ட் எடுக்கிறோம். We are with the trade. Madam வந்து assured that she is in support of the trade and industry. Genuine transactions will not be stopped. தப்பே இல்லாம இருந்துச்சுன்னா has been well taken and it is very much the interest of the trade and industry. Thank you, madam. Thank you so much for sharing your inputs. We will definitely host you in any other forthcoming sessions. Thank you, sir, for sharing our chief guest's word on behalf of it. We call upon CA Kamala Palaniyappan, Chief Operations Officer of Zentax Clinic, to begin the technical session of the day covering e-invoice and e-way bills, its practical issues and solutions. Participants shall post Am I audible? Yes, madam. Yes, ma'am, you are audible. Thank you, thank you, thank you. Yeah. Thank you for the warm greetings from the MC desk, and a very good evening to everyone present here for the session today. So first of all, we would like to thank everybody on behalf of Zentax for joining us this 75 precious minutes of every day on weekdays for enlightening yourself and to keep yourself updated with the GST updates. So hope we are also able to give some value addition for the 75 minutes which you have been spending with us for the past 5 days and for the next day as well. We have another session tomorrow as well. So request you all to join for the next session also tomorrow. So today, So today we are going to be discussing about e-invoicing and e-way bills, a few procedures, and then what are the practical probable issues and then the possible solutions which we can give for e-invoicing and e-way bills. So the first part of the session, meaning the first few minutes is going to be on e-invoicing, and the last few minutes will be on e-way bill. So we will discuss in detail about what an e-invoice is, for whom it would be applicable, when it would be applicable, and what are the frequently posted questions on e-invoicing, probable questions on e-invoicing, and then how we will be able to cancel an e-invoice. And then about e-way bill, similarly, we will be discussing about what an e-way bill is, for whom it would be applicable, and what are the issues and what kind of solutions can be provided for the same. So basically now, what is an e-invoice?
So all this while we have been generating an invoice, maybe in Tally, in an ERP system, in SAP, QuickBooks, whatever. We have been all along generating an invoice. இப்போ இந்த இன்வாய்ஸ் அப்படிங்கிறது எப்படி இந்த நார்மல் இன்வாய்ஸை விட மாறுபட போகுது? ஸோ அப்படின்னா என்ன மேடம், இன்வாய்ஸ் அப்படின்னா என்ன, வந்து ஏதாவது டிஜிட்டலா சைன் பண்ணி கொடுத்துட்டா அது இன்வாய்ஸ் தானே அப்படின்னா அது கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் போர்ட்டல்ல போய் ஜென்ரேட் பண்ற ஒரு இன்வாய்ஸ். சோ நான் வந்து என்னோட நார்மல் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண வேண்டாமா, வெறும் கவர்மெண்ட் போர்ட்டல்ல மட்டும் நான் போய் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டா போதுமானா அதுவும் கிடையாது. So as usual, we will have to generate a normal invoice. Along with that, the e-invoice has to be generated. So இது எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா there are two ways. ஒன்னு வந்து உங்களோட ERPயோ ஒரு டேலியோ வாட் எவர் இட் இஸ், அது ஆட்டோமேட்டிக்கலா நம்ம API இன்டகிரேஷன் பண்ணி நம்ம இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் கூட இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஒரு வழி. இன்னொரு வழி வந்து நம்ம மேனுவலா பண்றது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா அது இன்டகிரேட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த இன்வாய்ஸை வந்து அந்த போர்ட்டல்ல போய் புஷ் பண்ணி அங்க அந்த இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல இருந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் வரும் வித் யூனிக் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் which is digitally signed also. So இப்போ நீங்க மேனுவலா பண்றீங்கன்னா இந்த போர்ட்டல்ல போய் லாகின் பண்ணி இந்த இன்வாய்ஸ் அதுல நீங்க அப்லோட் பண்ணி திருப்பி நீங்க இந்த IRN பிளஸ் டிஜிட்டல் சிக்னேச்சரோட உங்களுக்கு சைன் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். So this is basically a bird's eye view of what an e-invoice is. சரி மேடம், எனக்கு எப்படி ஒரு ஐடியா கிடைக்கணும், அப்படி ஒரு இன்வாய்ஸ்னா என்ன ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக we have just provided a sample e-invoice copy here. So this is an e-invoice which will have all these major components. So இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு there will be one unique invoice reference number, there will be one QR code assigned specifically for each invoice, there will be one acknowledgement number, there will be one acknowledgement date and a digital signature at the bottom of e-invoice. So இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட சப்ளையர் வந்து இன்வாய்ஸ்னு உங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய விஷயம் IRN இருக்கா அப்படின்னு. ஸோ IRN இருந்தால் மட்டுமே தான் இந்த இன்வாய்ஸ் வந்து வேலிடா இருக்கும். IRN இல்லை அப்படின்னா அது இன்வாய்ஸாவே கன்சிடரே ஆகாது. ஸோ ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இது டேலியில வந்து எப்படி போய் நான் இதை இனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த GST டீடைல்ஸ்னு இருக்கிற அந்த டேப்ல நீங்க போயிட்டு உங்களுக்கு அப்ளிகபிலிட்டியை இனேபிள் பண்ணி அடுத்தடுத்த ப்ரொசீஜர் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இன்டெகிரேஷன் இஸ் பாசிபிள் வித் டேலி. ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வச்சு இது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக we just brought in this also. ஸோ இப்போ நம்ம வந்து எங்க இருந்து இந்த இன்வாய்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலி GST போர்ட்டலா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், இனிஷியலா எல்லாருக்குமே அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் அந்த டீச்சிங் இஷ்யூஸ் இருந்தது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்வாய்சிங் ஸ்டார்ட் பண்ணும் போது they were trying to bring this e-invoicing for bigger SSCs so that they can address the small challenges, and then once they are all set they can go and they can set the ball rolling for all other SSCs. So 2020 அக்டோபர்ல 500 crores aggregate turnover இருக்கவங்க அதுக்கு மேல டர்ன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிளா இருந்தது. அப்புறம் Jan 2000 அக்ரிகேட் டர்ன் ஓவர் என்னங்கிறது நம்ம அகைன் we are going to discuss. So just ஒரு ஐடியாக்காக உங்களோட டோட்டல் டர்ன் ஓவர் வச்சுக்கோங்களேன். உங்களோட டோட்டல் டர்ன் ஓவர் இட் இஸ் மோர் தென் 500 crores, தென் அக்டோபர் 2020ல அப்ளிகபிளா இருந்திருக்கும். இப்போ Jan 2021ல இருந்து if your turnover was more than 100 crores அப்போ அப்ளிகபிள் ஆயிடுச்சு. தென் from April 2021 total turnover 50 crores மேல இருந்தா அது அப்ளிகபிளா இருந்தது. At the same time April 2022 like 3-4 months back வந்து total turnover 20 crores மேல இருந்ததுனாவே அப்ளிகபிள் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அக்டோபர் 2022ல இருந்து 10 crores மேலே உங்களோட டர்ன் ஓவர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்வாய்சிங் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆயிடும். இப்போ எனக்கு இன்வாய்சிங்னால எனக்கு என்ன மேடம் பெனிஃபிட், ஒரு அசஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு என்ன பெனிஃபிட், கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படின்னா இப்போ நம்ம வந்து நார்மலா இப்ப பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன, நம்ம ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றோம், ஒரு டேலியில ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா அது யாருக்கு தெரியும், நம்மளுக்கு கூட தான் தெரியும். நம்ம மிஞ்சி போனா நம்மளோட பையருக்கு தெரியும், இன்வாய்ஸ் கொடுத்துக்கிறோம் பையருக்கு தெரியும், அவ்வளவுதானே ஒழிய there is no real time exchange of data with the government.
So இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, when we are uploading this invoice into this invoice registration portal and when we get an e-invoice, there is going to be automatic flow of data into the invoice registration portal where the government will be able to see this invoice on a real-time basis. So real-time basisல அவங்களுக்கு வந்து invoice என்னென்ன யார் யாரு generate பண்றாங்கங்கிறது தெரியும், because now they are bringing down this e-invoicing provisions for the smaller associates as well. So என்ன ஆகும், இந்த GST portal ஒன்னு இருக்கு, e-invoice portal ஒன்னு இருக்கு, e-way bill போர்ட்டல் இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா இது மூணுமே காமன் போர்ட்டல். ஸோ இது என்ன ஆகுது, இது எல்லாமே சீம்லெஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா நடக்கும். ஸோ ஒரு இன்வாய்ஸ் அப்லோட் ஆனோடனே, ஸோ த கவர்மெண்ட் இஸ் நவ் அவேர் தட் an invoice has been raised from this supplier to this buyer அப்படிங்கிறது ஆல்ரெடி அவேரா இருக்காங்க. இதுல இருந்து e-way bill ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதுல எந்தெந்த குட்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்குங்கிற டேட்டா அகைன் e-way bill போர்ட்டல்ல இருந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும். Similarly, இந்த டேட்டாலாம் புஷ் ஆகி உங்களுக்கு GST போர்ட்டலுக்குள்ள வரும், where you will be able to see all these details in your GSTR1. So there is going to be seamless flow of data between these three portals, which will gradually eliminate fake invoices. நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்த்தா அவங்க பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ரியல் டைம் பேசிஸ்ல அவங்க பார்க்கும் போது அவங்களோட ஃபேக் இன்வாய்ஸிங்க வந்து கண்டிப்பா எலிமினேட் பண்ண முடியும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு அவுட்புட்னு இருக்கல, இன்னொருத்தருக்கு அது இன்புட்டா இருக்க போகுது இல்லையா, பர்ச்சேஸா இருக்க போகுது. ஸோ அந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இன்வாய்ஸ் போடும் போதே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட இன்புட் வந்து அவங்களுக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும். அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொருத்தர் இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்புட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அவுட்புட்டும் வந்துருச்சு, இன்புட்டும் வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிஸ்டம் லெவல்லயே அவுட்புட் இன்புட் மேட்ச் பண்ண முடியும். This will definitely, we assume it is going to ease doing of business. So இப்போ நம்ம வந்து இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, இப்ப நீங்க கேட்கல, நீங்க வந்து இவ்வளவு நேரம் டர்ன் பேசிட்டு இருந்தீங்க, அந்த டர்ன் ஓவர் என்ன அப்படின்னு. ஸோ அந்த டர்ன் ஓவர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி we have to understand few things. இப்ப இது யாருக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கோமாங்கிற டெஸ்ட் செக் பண்ணணும். ரெண்டாவது வந்து இந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர்ங்கிறது எனி ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரம் 2017-18. ஐ ரிப்பீட், இன் எனி ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரம் 2017-18. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது எக்ஸம்ப்டட் பர்சன் ஆகிறத செக் பண்ணணும். நாலாவது வந்து நீங்க ப்ரொவைட் பண்றத வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்றீங்களா அப்படிங்கறத செக் பண்ணணும். இப்ப இந்த 4 கிரைடீரியாவே செக் பண்ணிட்டீங்க, எல்லா டெஸ்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா அப்போ கண்டிப்பா இன்வாய்சிங் ப்ரொவிஷன் அப்ளிகபிளா இருக்க போகுது. அப்போ அந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர்ங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க உங்களோட எல்லா சப்ளைஸ், இன்ட்ரஸ்டேட், எக்ஸம்ப்ட், எக்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணி என்டிட்டி ஆஸ் அ ஹோல் பேன் பேசிஸ்ல உங்களுக்கு டோட்டல் டர்ன் ஓவர் வந்து 10 crores மேல இருந்ததுன்னா இது உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கும். மேடம் B2Cக்கு அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் நோட்டிபிகேஷன் சொல்லல B2Cக்கு அப்ளிகபிள், இது சொல்லி அப்ளிகபிள் ஃபார் B2B சப்ளைஸ். மேடம் நான் வந்து வெறும் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் தான் பண்றேன், எனக்கு இது அப்ளிகபிளா? இல்ல நான் வந்து சாஃப்ட்வேர் சர்வீஸ் தான் பண்றேன், அப்ப எனக்கு இது அப்ளிகபிளா? இது குட்ஸ் பண்றவங்களுக்கு தானே இது அப்ளிகபிள், குட்ஸ் சேல்ஸ் பண்றவங்களுக்கு தானே அப்ளிகபிள், சர்வீஸ் பண்றவங்களுக்கு அப்ளிகபிளா அப்படின்னா அப்ளிகபிள். It is applicable for goods as well as service. So ரெண்டு யார் பண்ணாலும், குட்ஸ் சப்ளை பண்றவங்களா இருந்தாலும் சர்வீஸ் சப்ளை பண்றவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இன்வாய்சிங் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிளா தான் இருக்க போகுது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் இதுல ஒரு கேட்ச் இருக்கு. இப்போ வந்து எனி ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரம் 2017-18 அப்படின்னா இப்ப நீங்க ஒரு கேஸ் இருக்கு. இப்ப நீங்க சொல்லலாம், மேடம் எனக்கு லாஸ்ட் இயர் வந்து கோவிட்னால ரொம்ப வந்து சேல்ஸ் இல்லை, என்னோட டர்ன் ஓவர் வந்து 10 crore கீழே தான் கம்மியா இருந்தது, ஆனா 2017-18ல என்னோட டர்ன் ஓவர் வந்து 10 crore மேல இருந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் அப்ளிகபிள். ஸோ ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல்னால வெறும் இந்த ஃபினான்ஷியல் இயர் மட்டும் கிடையாது, 2017-18ல இருந்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல உங்களுக்கு வந்து டர்ன் ஓவர் வந்து 10 crore மேல இருந்ததுனாவே உங்களுக்கு இந்த வருஷம் அப்ளிகபிளா இருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் வந்து இன்வாய்சிங் ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிளே ஆகாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி அவங்க ப்ரொவைட் பண்ற எதுக்குமே இன்வாய்சிங் அவங்க இஷ்யூ பண்ண வேண்டாம். SEZ யூனிட்ஸ் இஷ்யூ பண்ண வேண்டாம். இன்சூரர், பேங்கிங் கம்பெனி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் NBFC இவங்க எல்லாம் பண்ண வேண்டாம்.
GTA அவங்க பண்ண வேண்டாம், பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அவங்க பண்ண வேண்டாம், மல்டிபிளெக்ஸ் சினிமாஸ் வச்சிருக்காங்க அவங்களும் பண்ண வேண்டாம். ஸோ இவங்கெல்லாம் தீஸ் ஆர் தீஸ் இப்போதைக்கு இவங்க இந்த 6 பேரை மட்டும்தான் the notification has exempted. So இது வந்து we have just framed in few questions which is possible for a question. So first நீங்க பாத்தீங்கன்னா ஒரு firm of advocate இருக்காங்க, அவங்களோட total turnover is more than 10 crores and they are also supplying lawyer services to a company who is also registered. So in the case நாம என்ன பண்ணுவோம், so most of us here would have known that this is an RCM service. So என்ன பண்ணணும், கம்பெனி தான் ஆக்சுவலி டாக்ஸ் கட்டணும். அப்போ இவங்களுக்கு வந்து இன்வாய்சிங் வருமா வராதா அப்படின்னு கேட்டா வரும். ஏன்னா இவங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன், இவங்களுக்கு அந்த எல்லா டெஸ்ட் செக்கும், நான் 4 டெஸ்ட் செக் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இவங்க தோ டாக்ஸ் இஸ் பெய்ட் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் பை அ கம்பெனி, இவங்க வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணி தான் ஆகணும். இதே மாதிரி சிமிலரா வந்து அதே செட் ஆஃப் ஆட்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜிடிஏவும் இருப்பாங்க. ஜிடிஏ ப்ரொவைட் பண்ற சர்வீஸ்க்கு வந்து ரெசிபியன்ட் தான் ஆல்வேஸ் டாக்ஸ் கட்டுவாங்க. ஸோ அந்த கேஸை நீங்க கேட்கலாம், மேடம் அப்போ ஜிடிஏக்கும் வந்து இன்வாய்ஸ் ப்ரொவிஷன் வரும் இல்ல அப்படின்னு. நோ, ஃபார் ஜிடிஏ திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் பிகாஸ் அவங்க வந்து இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு ஸ்லைட்ல எக்ஸம்ப்டட் பர்சன்ல, அதுல இவங்க எக்ஸம்ப்டட் பர்சனா இருக்கிறதுனால இவங்களுக்கு இன்வாய்ஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிளா இருக்காது. ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்க SEZ யூனிட்டுக்கு வந்து இன்வாய்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ SEZ டெவலப்பர் அவங்களோட டர்ன் ஓவர் வந்து 10 crores மேல போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்வாய்சிங் ப்ரொவிஷன்ஸ் வருமா வராதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, SEZ டெவலப்பர் வந்து ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எவ்ரிபடி, இப்போ SEZன்னு வந்து ஒரு யூனிட் ஒரு ஏரியா வந்து டெவலப் பண்ணுவாங்க. அந்த 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 என்டையர் ஏரியா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் அந்த ஏரியா டெவலப் ஆகணுங்கிறதுக்காக சில டாக்ஸ் எக்ஸம்ஷன்லாம் கொடுத்து அவங்க அந்த ஏரியாவை வந்து மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல போய் நம்ம ஒரு யூனிட் போட்டோம்னா நிறைய நமக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்துச்சு. இப்போ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா SEZ டெவலப்பர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காமன் ஏரியாஸை வந்து மெயின்டைன் பண்றது, அந்த SEZ யூனிட்டுக்கு தேவைப்படுற அதர் சர்வீசஸ், தட் இஸ் நாட் த கோர் சர்வீஸ், அதர் சர்வீஸ் பண்றது, அதெல்லாம் இந்த SEZ டெவலப்பர் பண்ணுவாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இன்வாய்சிங் ப்ரொவிஷன் வருமானு கேட்டா வரும். ஏன்னா எக்ஸம்ஷன் வந்து SEZ யூனிட்டுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர SEZ டெவலப்பருக்கெல்லாம் கிடையாது. அதனால they will have to issue an e-invoice. இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம ஒரு அசம்ஷன்ல இருப்போம், SEZ யூனிட்னாவே அது ஒரு எக்ஸ்போர்ட் மாதிரி, அதனால நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணாலும் டாக்ஸ் எல்லாம் இருக்காது அந்த மாதிரி யோசிச்சுட்டு நம்ம வந்து SEZ யூனிட்க்கு ஒரு சப்ளை பண்றோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த எக்ஸம்ஷன் வருமா வராதா, அவங்களுக்கு இன்வாய்ஸ்ல இஷ்யூ பண்ண வேண்டாம்ல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தப்பு கிடையாது. SEZ யூனிட் ப்ரொவைட் பண்ற சர்வீஸ்க்கோ குட்ஸ்க்கோ தான் வந்து அவங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டே தவிர யாருனாச்சும் அவங்களுக்கு நம்ம சர்வீஸோ குட்ஸோ நம்ம சப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்கு இன்வாய்சிங் நம்மளோட டர்ன் ஓவர் 10 crore மேல இருந்ததுன்னா கண்டிப்பா இன்வாய்சிங் அப்ளிகபிள் தான். இப்போ இப்ப நம்ம SEZ பத்தி பேசுறதுனால ஆடிங் டு இட் ஃபர்தர், இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில வந்து ஒரு SEZ யூனிட் இருக்கு, ஒரு DTA யூனிட் இருக்கு. ஓகேங்களா, இப்போ SEZ யூனிட்டுக்கு வந்து 200 crore டர்ன் ஓவர், அந்த SEZ யூனிட் வந்து 200 crore டர்ன் ஓவர். ஆனா DTA வந்து ஒரு 5 கோடி தான் டர்ன் ஓவர் வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கேஸ்ல என்ன பண்ணணும், DTA யூனிட் வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணுமா வேணாமா, ஏன்னா அந்த யூனிட்டோடது வந்து கம்மியா தானே இருக்கு, இட் இஸ் லெஸ் than 10 crore சொல்லி, ரைட்? ஸோ should they issue an e-invoice அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் SEZ DTA எல்லாத்தையுமே on entity லெவல்ல PAN பேசிஸ்ல we will have to add the turnover of all the units and then compute the aggregate turnover. If in case the aggregate turnover is more than 10 crores, then e-invoicing provision will become applicable. But since SEZ unit is exempt, they will not have to issue an e-invoice. However, DTA unit will have to issue an e-invoice because entity as a whole e-invoicing provision is applicable and DTA does not have an exemption.
ஓகே, நெக்ஸ்ட் நீங்க கேப்பீங்க மேடம், இப்ப நீங்க இன்வாய்சிங் ப்ரொவிஷன் பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப எனக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 20 crores தானே ஏப்ரல்ல வந்தது. அதனால நான் லாஸ்ட் இயர் என்னோட டர்ன் ஓவர் வந்து 20 crores மேல போகல. அதனால இந்த இன்வாய்சிங் ப்ரொவிஷனே அப்ளிகபிள் ஆகல. ஆனா இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு ஒரு 4 மாசத்துலயே வந்து 10 crores தாண்டிடுச்சு. அப்புறம் நாளைக்கே இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இல்ல கண்டிப்பா கிடையாது. இது வந்து எனி ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் தான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டெஸ்ட் செக் பண்ண வேண்டியது 21, 22 வரைக்கும் தான் செக் பண்ணணும். இப்போ 21, 22 வரைக்கும் நம்மளுக்கு இந்த 10 crore மேல தாண்டி இருக்கு அப்படின்னா தான் நம்மளுக்கு இப்போல இருந்து அது அப்ளிகபிளா இருக்கும். இப்போ நம்மளுக்கு கரண்ட் இயர் தான் அது எக்ஸீட் ஆகுது அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து 23, 24 ஃபினான்ஷியல் இயருக்கு தான் இது அப்ளிகபிளா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சப்ளையர், நான் வந்து இன்னொரு ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை பண்றேன். அப்போ பண்ணும்போது நான் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஆனா நான் பண்ணல. அப்படி பண்ணும்போது அந்த ரெசிபியன்ட் வந்து அந்த ஐடிசிய அவைல் பண்ண முடியுமா முடியாதா? இன்ஃபேக்ட் இந்த கொஸ்டின் ஆக்சுவலி நேத்து கூட போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு 2 schools of thoughts ஆக்சுவலி இருக்கு. So but on the other side, a person who is not compliant of not issuing an e-invoice, he will of course have his penal consequences. So let us set it aside. Innor side, on the recipient side, as per rule 36(2), there are basic minimum requirements which is sufficient for an invoice to be valid and through which we can take an ITC. So அதுல வந்து இன்வாய்ஸ் போட்டாதான் நம்மளால ஐடிசி அவைல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுல எதுவுமே கிடையாது. So in our view, we are of the view that ITC can be availed. இப்போ நம்ம பேசின மாதிரி நான் என்னோட இன்வாய்சிங் ப்ரொவிஷன் எனக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கு. பட் ஐ ஹவ் நாட் இஷ்யூட் அன் இன்வாய்ஸ் அப்படிங்கும் போது எனக்கு என்ன பீனல் கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அண்டர் செக்ஷன் 122 there will be a penalty of rupees 10,000 or the tax amount whichever is higher. ஓகே, இப்போ நான் இன்வாய்ஸ்ல இஷ்யூ பண்ணிட்டேன். பட் there is a need to cancel an invoice. நான் ஏதோ ஒன்று தப்பா பண்ணிட்டேன் or I have missed something. So in that case what should I do? First thing is it can be cancelled only within 24 hours. But நான் வந்து issue பண்ணிட்டேன், it is still within 24 hours, but I have generated an e-way bill. In that case, cancellation is not possible. And there is no possibility to edit an e-invoice. The only option is to cancel. தப்பா போட்டுட்டா cancel பண்றது மட்டும்தான் option. And partial cancellation is not possible. Okay, இப்போ 24 hours தாண்டிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வேற வழியே இல்ல. You either have to issue a debit note or credit note, or you will just have to go edit your GSTR 1. So this is about cancellation of invoice. So இப்போ நம்ம இவ்ளோ நேரம் வந்து இன்வாய்ஸ் பத்தி அந்த ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்துட்டோம். Now the second most interesting and the most frequently litigative topic வந்து e-way bill, its procedures, issues and solutions. So இப்போ நமக்கு Zentaxல வர major queriesமே major problemமே வந்து e-way bill. So we have been addressing a lot of issues with respect to e-way bill, and we will also provide clarity. And already our mentor, chief advisor and CEO has also explained about the e-way bill. என்னென்னலாம் அவங்க கமிஷன் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே அவங்க சொன்னாங்க. So adding to it further, I would also like to explain first of all what an e-way bill is. So most of us aware தான் இருக்கும், but still for the benefit of all, I would like to explain what an e-way bill actually is. So முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்லயுமே இந்த மாதிரி இருந்தது. அதாவது என்ன e-way bill இது என்ன அப்படின்னா, goods வந்து மூவ் பண்ணும்போது we will have to inform the department of the details of the products we are moving. So even before we had lot of forms, Sugam form, ஏதேதோ ஃபார்ம் எல்லாம் இருந்தது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் இருந்தது. We are at Bangalore, so then here there are separate forms. In Tamil Nadu there were separate forms. But அதுக்கப்புறம் நமக்கு GST வந்த அப்புறம் it became one nation one tax. அதனால one nation one e-way bill. So ஒரே ஒரு காமன் e-way bill போர்ட்டல் தான் இப்ப இருக்கு. இது வந்து இப்ப இன்வாய்ஸ் சொல்றீங்க, e-way bill சொல்றீங்க, இதெல்லாம் என்ன கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன்வாய்சிங் வந்து இன்வாய்ஸை வந்து நம்ம கவர்மெண்ட் போர்ட்டலுக்கு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்றோம், இந்த மாதிரி நான் ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு.
E-way bill அப்படிங்கிறது என்ன நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு குட்ஸ் மூவ் பண்றேன், இன்வாய்ஸ் எல்லாம் ஜென்ரேட் எல்லாம் பண்ணியாச்சு, நான் இப்ப குட்ஸ் வந்து மூவ் பண்ண போறேன் அப்படின்னு நான் திருப்பி கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு தடவையா நான் இன்ஃபார்ம் பண்றேன். சோ அந்த டாக்குமெண்ட் தான் வந்து E-way bill. இது வந்து என்னன்னா, நம்ம ரியல் டைம் பேசிஸ்ல எப்படி இன்வாய்ஸ வந்து கவர்மெண்டால வந்து ஆக்சஸ் பண்ண முடியுதோ அதே மாதிரி E-way பில்லையும் கவர்மெண்ட் வந்து ரியல் டைம்ல இதோட டேட்டா எல்லாம் குட்ஸ் என்னென்னலாம் மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத வந்து கவர்மெண்டால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். So this is going to and with the implementation of E-way bill there is going to be hassle free movement of goods. ஏன்னா நிறைய எல்லா ஸ்டேட் பவுண்டரிஸை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. So we are assured of hassle free movement of goods. சோ இதுல என்னென்ன பெனிஃபிட்னு நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பா ஃபாஸ்டா வந்து குட்ஸ் மூவ் ஆகும். ஒவ்வொரு செக் போஸ்ட்லயும் நின்னு போகும்போது கண்டிப்பா முன்னாடி லேட்டா தான் போயிருக்கும். சோ இப்போ வந்து இது எல்லாமே ரிமூவ் பண்ணி எல்லாமே இவங்க ரியல் டைம் பேசிஸ்ல இன்ஃபர்மேஷனை வந்து ஆக்சஸ் பண்றதுனால there is faster movement, there is going to be faster movement of goods and it will of course improve the turnaround time of trucks. ஏன்னா அவங்க வந்து 2 கன்சைன்மெண்ட் எடுத்துட்டு போன இடத்துல இப்ப அவங்களால 4 கன்சைன்மெண்ட் எடுத்துட்டு போக முடியும். So these are going to be major benefits of E-way bill. ஓகே, இப்ப நீங்க E-way bill பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க. யார் யாருக்கு அப்ளிகபிள், எப்போ அப்ளிகபிள், என்னைக்கு அப்ளிகபிள், இது எல்லாமே பார்க்கணும்னா இப்ப இன்வாய்ஸ் நம்ம பார்க்கும்போது வந்து we were discussing on this threshold limit and all, like we will be about the turnover being more than 10 crores, only then this e-invoicing provision is applicable. But for the purpose of E-way bill provisions are applicable for all registered assets without any threshold limit. So இப்ப நீங்க சொல்லலாம், நான் வந்து 2 lakhs தான் இந்த மாசம் வித்துருக்கேன் அப்படின்னா எனக்கு E-way bill வருமானா? வரும். ப்ரொவைடட் உங்களோட கன்சைன்மெண்ட் வேல்யூ வந்து இப்ப நான் சொல்ல போற லிமிட்டுக்கு மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு E-way bill வரும். இந்த E-way bilலுக்கு வந்து சின்ன அசசி, பெரிய அசசி, 10 கோடி 20 கோடி டர்ன் லிமிட் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்மால் அசசியா இருந்தாலும் உங்களோட கன்சைன்மெண்ட் வேல்யூ இப்ப நான் 1 lakh மேலேயோ இல்ல 50,000 மேலேயோ இருந்துன்னா கண்டிப்பா E-way bill ப்ரொவிஷன்ஸ் வரப்போகுது. சோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து எதுக்கெல்லாம் நான் வந்து E-way bill இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 பாயிண்ட்ஸ். ஒண்ணு வந்து அது சப்ளையா இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு மேஜர் ஐடியாக்காக அது சேலா இருக்கு அப்படின்னா. ரெண்டாவது வந்து ஃபார் ரீசன்ஸ் அதர் தென் சப்ளை, எக்ஸாம்பிள் ஜாப் ஒர்க்கர். மூணாவது வந்து when I am receiving goods from an unregistered person. இந்த 3 கண்டிஷன் I repeat, for any supply, for reasons other than supply and for inward supply from an unregistered dealer. So இந்த 3 கேஸ்க்குமே நம்ம E-way bill கண்டிப்பா இஷ்யூ பண்ணணும். இப்போ வந்து யார் இஷ்யூ பண்ணணும்? நான் வந்து சப்ளையர், ரெசிபியன்ட், நான் குட்ஸ் மூவ் பண்றேன், அவங்க குட்ஸ் மூவ் பண்றாங்க. இந்த கேஸ்ல யார் வந்து E-way bill ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, whoever, அந்த ஒரே ட்ரிகர் பாயிண்ட் வந்து whoever is causing movement of goods. இப்ப சப்ளையர் தான், சப்ளையரோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹேண்ட் ஓவர் தி குட்ஸ் டு தி ரெசிபியன்ட் அப்படின்னா supplier responsible to generate an E-way bill. In case the recipient has taken the responsibility to remove the goods from the place of the supplier, in that case, it is the responsibility of the recipient to generate an E-way bill. At the same time, when I am buying goods from an unregistered dealer, in that case, it is a registered person's responsibility, that is the recipient's responsibility to generate an E-way bill and then move the goods. If in case, இப்போ நம்ம கன்சைன்மெண்ட் வேல்யூ வந்து 1 lakhக்கு மேலேயோ இல்ல 50,000 மேலேயோ, அதை பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப என்னன்னா, தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரா ஸ்டேட், அதாவது ஸ்டேட்டுக்குள்ளே மூவ் ஆகிற குட்ஸுக்கு வந்து 1 lakhக்கு மேல கன்சைன்மெண்ட் வேல்யூ இருந்ததுன்னா E-way bill ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிளா இருக்கும். அட் த சேம் டைம் இது நீங்க இன்டர்ஸ்டேட் பண்றீங்க அப்படின்னா 50,000. இப்ப நீங்க பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல எல்லாம் வந்து 50,000 தான் லிமிட், 1 lakh லிமிட் எல்லாம் கிடையாது. அது தமிழ்நாட்டுல மட்டும்தான். சோ இப்போ கன்சைன்மெண்ட் வேல்யூனா அது எப்படி மேடம் நான் கண்டுபிடிக்கணும்? நான் வந்து டாக்ஸுக்கு முன்னாடி செக் பண்ணணுமா? டாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தா 48,000 தான் வருது. பட் when I consider it after tax, the consignment value is more than 50,000. So which value should I consider? அப்படிங்கும்போது நம்ம பார்த்தோம்னா we will have to on a bird's eye view, we just have to understand that it is the invoice value. So whatever is the invoice value, including your tax component, if it is more than 1 lakh or 50,000, then we will have to generate an E-way bill. இன்னொன்னு,
மேடம் நான் வந்து குட்ஸை வந்து இந்த வீதியில இருந்து அடுத்த வீதிக்கு தான் நான் வந்து ஒரு வண்டி வச்சு அனுப்புறேன், இதுக்கெல்லாம் வேணுமா? இதுக்கெல்லாம் தேவையில்லைல்ல, நான் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கூட இருக்காது அது, இப்ப இதுக்கெல்லாம் நான் இ-வே பில் ஜென்ரேட் பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பண்ணணும். டிஸ்டன்ஸ் இஸ் நெவர் அ கிரைட்டீரியா ஃபார் நாட் ஜென்ரேட்டிங் அண்ட் இ-வே பில். ஒரு மோட்டரைஸ்டு டிரான்ஸ்போர்ட்ல, அதாவது மாட்டு வண்டி இல்லாம இல்ல ஒரு புல்லட் கார்ட் இல்லாம ஒரு மோட்டரைஸ்டு வெஹிக்கிள் நீங்க வந்து அனுப்புறீங்கன்னா, ஈவன் ஃபார் a short distance, for even a very very short distance, we will have to generate an e-way bill. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க 50,000க்கு வந்து மேல இருந்தா தானே நான் இ-வே பில் ஜென்ரேட் பண்ணணும், அப்ப அது கீழே இருந்தா நான் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டா பண்ண வேண்டாம், பட் ஃபார் 2 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் ஒர்க் போகுது, அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஜாப் ஒர்க்கு போகுது, அந்த கன்சைன்மெண்ட் வேல்யூ வந்து 50,000 கீழே இருந்தா கூட இந்த கேஸ்ல இ-வே பில் எடுத்துதான் போகணும். இதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது கிடையாது, எக்ஸம்ஷன் உண்டு. பட் ஃபார் அதர் இண்டஸ்ட்ரீஸ் பிரின்சிபல் டு ஜாப் ஒர்க்கர் வந்து ஜாப் கன்சைன்மெண்ட் வந்து போகுது, ஈவன் இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 50,000 நம்ம இ-வே பில் ஜெனரேட் பண்ணி தான் அனுப்பி ஆகணும். இப்போ நீங்க நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்கலாம், அதுல வந்து ஒரு மெட்டீரியல் காம்பனன்ட்டும் இருக்கும், இது அவங்க பண்ற சர்வீஸோட காம்பனன்ட்டும் இருக்கும். இப்போ நான் கன்சைன்மெண்ட் வேல்யூ நான் எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு சர்க்குலர் இருக்கு, வேர் தே ஹவ் மென்ஷன் தட் குட்ஸோட வேல்யூ மட்டும் தான் கேப்சர் பண்ணணும், சர்வீஸோட வேல்யூ வந்து கேப்சர் பண்ண வேண்டாம். அண்ட் ஃபார் another case where handicraft goods வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா, ஈவன் இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 50,000, அப்போ உங்களுக்கு மேண்டேட்டரியா இ-வே பில் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆயிடும். இன்னொரு இப்போ மோஸ்ட் சாஃப்ட் ஆஃப்டர் ப்ராப்ளம் வந்து பில் டு ஷிப் டுல, அதாவது இப்போ பெங்களூர்ல ஒரு டீலர் இருக்காங்க, மும்பைல சப்ளையர் இருக்காரு. நான் பெங்களூர்ல இருக்க டீலர் வந்து மும்பைல இருக்க சப்ளையர்கிட்ட இன்னைக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாரு. அண்ட் த மீன் டைம் என்ன ஆகுது, திருச்சியில இருக்க ஒரு பையர் வந்து பெங்களூர் டீலர் கிட்ட அதே டேல ஆர்டர் பிளேஸ் பண்றாரு, எனக்கு உடனே வந்து கன்சைன்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பெங்களூர் டீலர் மும்பை டீலர்கிட்ட இருந்து குட்ஸை வந்து நீ எனக்கு அனுப்பி நான் திருப்பி வந்து திருச்சியில இருக்க டீலருக்கு அனுப்புறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடும், அதனால மும்பைல இருக்க டீலரை டைரக்டா கன்சைன்மெண்ட்டை வந்து அனுப்பிடுறாங்க திருச்சியில இருக்க டீலருக்கு. ஸோ இன் திஸ் கேஸ் who has to generate an e-way bill, whether this Bangalore dealer has to generate or this Mumbai supplier has to generate, or is it going to be the Trichy dealer who has to generate? So there is a clarification on this. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, whoever either this Bangalore dealer or the Mumbai supplier, either of these parties can generate an e-way bill. யார் வேணாலும் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ், if in our example, if the Bangalore dealer is going to generate an e-way bill, அந்த கேஸ்ல இவங்க வந்து e-way billல எப்படி டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, it should be mentioned in that it should be mentioned that it is billed from this Bangalore supplier and it is billed to this Trichy dealer, whereas the shipment will be made from Mumbai to Trichy. I repeat, billed from Bangalore supplier, billed to Trichy dealer, whereas the shipment is made from Mumbai supplier to Trichy dealer. Second case, if the Mumbai supplier is going to generate an e-way bill, he will mention it that it is billed from Mumbai supplier, billed to Bangalore dealer, whereas the shipment is made from Mumbai supplier to Trichy dealer. So இந்த மாதிரி தெளிவா நம்ம e-way billல கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். So there was also a clarification in this regard. Okay, இப்போ நம்ம வந்து பார்ட் பி, பார்ட் ஏ இதெல்லாம் ஓரளவுக்கு இது ரெகுலரா அந்த இ-வே பில் ஜெனரேட் பண்றவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ தேர் வில் பி 2 parts in an e-way bill form. இப்போ இ-வே பில்ல பாத்தீங்கன்னா பார்ட் ஏ வில் மேஜர்லி ஹேவ் த டீடைல்ஸ் ஆஃப் த கன்சைன்மெண்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே பார்ட் ஏல இருக்கும். பார்ட் பில பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டரோட டீடைல்ஸ் இருக்கும், அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், அவங்களோட வெஹிக்கிள் நம்பர், அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி, இது எல்லாமே அதுல மென்ஷன் ஆயிருக்கும். So an e-way bill is valid only if both these parts are filled. ஆனா ஒரு சில கேசஸ்க்கு மட்டும் பார்ட் பி ஃபில் ஆகாம இருந்தா, பட் வித் ஃபியூ கண்டிஷன், ஃபில் ஆகாம இருந்தாலும் அது வந்து மேண்டேட்டரி கிடையாது. என்னன்னா, usually transporter will pick up the consignment from the consigner's place
and they will deliver it to the consignee. But in few cases, consigner வந்து கொண்டே goods கொண்டே டிரான்ஸ்போர்ட்டரோட பிளேஸ்ல கொடுத்துருவாங்க. அங்க இருந்து டிரான்ஸ்போர்ட்டர் வந்து எடுத்துட்டு போய்க்குவாங்க. இப்போ இந்த கன்சைனர் பிளேஸ்ல இருந்து ஒரு சின்ன டிராவல் பண்றாங்க இல்லையா, அந்த டிரான்ஸ்போர்ட்டர் பிளேஸ் வரைக்கும், கன்சைனர் டு டிரான்ஸ்போர்ட்டர் பிளேஸ், இது வந்து வித்தின் த ஸ்டேட், வித்தின் 50 கிலோமீட்டர்ஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து பார்ட் பி ஃபில் பண்ண வேண்டாம். ப்ரொவைடட் டிரான்ஸ்போர்ட்டரோட ஐடி மென்ஷன் பண்ணணும், வெஹிக்கல் நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ண வேண்டாம். அதே வந்து டிரான்ஸ்போர்ட்டர் பிளேஸ்ல இருந்து இப்போ எங்களுக்கு தமிழ்நாடுல இருந்து பெங்களூருக்கு ஏதோ ஒண்ணு அனுப்பிச்சு வைக்கிறாங்க, ஒரு ப்ராடக்ட் அனுப்புறாங்க அப்படின்னா இவங்க பெங்களூர் வரைக்கும் வந்துருச்சு. இங்க டிரான்ஸ்போர்ட்டர் பிளேஸ்ல இருந்து கன்சைனி பிளேஸுக்கு வர வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் if it is less than 50 kilometers and if it is within the same state na, அப்போ அந்த வெஹிக்கல் நம்பர் மட்டும் ஃபில் பண்ணாம வந்தா there is no violation. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இது வந்து வித்தின் த ஸ்டேட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹொசூர்ல இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டர் வந்து ஹொசூர்ல இருக்காங்க, அட்டிப்பள்ளியில வந்து இந்த சின்ன டிராவல் வந்து ஹொசூர்ல இருந்து அட்டிப்பள்ளி வரைக்கும் பண்ண போறாங்க அப்படின்னா, though it is within 50 kilometers, this will not apply because it will be interstate. So இந்த particular provision அவங்களுக்கு applicable இருக்காது. ஓகே, இப்ப மல்டிபிள் கன்வேயன்சஸ் அண்ட் மல்டிபிள் கன்சைன்மெண்ட்ஸ் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்க அகைன் இது நிறைய பேருக்குள்ள ஒரு கொஸ்டின். இப்ப நான் வந்து ஒரே ப்ராடக்ட் வந்து ரெண்டு மூணு வெஹிக்கல்ல அனுப்ப போறேன், இல்ல நான் வந்து நிறைய கன்சைன்மெண்ட்டை ஒரே வெஹிக்கல்ல அனுப்ப போறேன் அப்படின்னா நான் எத்தனை இவேபிள் போடணும், நான் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, now the goods are going to move from city X to city Z. So this consignor has approached transporter A to transport goods from city X to city Z. So initially transporter A is going to move in his own conveyance from city X to city Y. City Y lende maybe he does not have permit or there is some problem, he wants to he wants to transfer the goods to his friend transporter B, where he will have his own conveyance. So what இப்போ நம்ம என்ன பண்ணணும், வெஹிக்கல் நம்பர் வந்து எந்த வெஹிக்கல் நம்பர் நான் மென்ஷன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் போறத நான் மென்ஷன் பண்ணறதா இல்ல நான் வந்து சிட்டி ஒய்ல இருந்து ஜெட்டுக்கு போற வெஹிக்கல் நம்பர் மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டோம்னா, பார்ட் பி வந்து ஃபர்ஸ்ட் இந்த கன்சைனர் வந்து டிரான்ஸ்போர்ட்டர் ஏக்கு அசைன் பண்ணிடுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டர் ஏ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்களோட வெஹிக்கல் டீடைல்ஸ் அவங்க ஃபில் பண்ணி சிட்டி எக்ஸ்ல இருந்து சிட்டி ஒய்க்கு குட்ஸ் போயிடும். சிட்டி ஒய்ல வந்து அவங்க வண்டி மாத்தும் போது they will have to, this transporter will again assign this e-waybill to transporter B, wherein he will mention his vehicle details and transport goods from city Y to city Z. So there was a press release also for clarifying this. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கன்வேயன்ஸ்ல நான் வந்து ஒரு 100 கன்சைன்மெண்ட் அனுப்புறேன். ஒரு பெரிய வண்டி இருக்கு, நான் வந்து லாஜிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இப்ப நீங்க கேட்கலாம் வந்து எத்தனை இ-வேபிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஷ்யூ பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்வாய்ஸும் ஒரு சிங்கிள் கன்சைன்மெண்ட். அப்போ ஒரு இன்வாய்ஸ்க்கும் ஒரு இ-வேபிள் நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கணும், ஒரு சிங்கிள் இ-வேபிள் ஜென்ரேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கவர்மெண்ட், அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப நான் வந்து 100 இ-வேபிள் எடுத்துட்டு போகணுமா, டிரைவர் வந்து எத்தனை இ-வேபிள் எடுத்துட்டு போவார் மேடம், இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படின்னு. அதனால கன்சாலிடேட்டட் இ-வேபிள் 02 அப்படின்னு கவர்மெண்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா இது எல்லா சிங்கிள் இ-வேபிளையும் கொண்டே அந்த இ-வேபிள் 02ல போட்டுட்டோம்னா the person in charge of the conveyance, maybe the driver or the owner or whoever it is, they can just carry this EWB 02 form, which is a consolidated e-waybill, and will have the list of all the single e-waybills. In case of இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து எத்தனை நாளைக்குள்ள இதை கேன்சல் பண்ண முடியும், இதோட வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ கேன்சலேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இ-வேபிள் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா
and goods are not moved அப்படின்னா 24 hours வரைக்கும் டைம் இருக்கு அதை கேன்சல் பண்றதுக்கு. இப்போ பார்ட் ஏ ஜென்ரேட் ஆயிடுச்சு, பார்ட் பி ஜென்ரேட் பண்றதுக்கு எத்தனை நாள் இருக்கு? அதாவது பார்ட் ஏ வந்து கன்சைன்மெண்ட் டீடைல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்ட் பி ஃபில் பண்றதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டர் அவங்க வண்டி கண்டுபிடிச்சு வண்டியை ஃபைனலைஸ் பண்ணி ட்ரக் டிரைவரை ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் when they are planning to ship the goods they will fill form part B. அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்ட் பி டிரான்ஸ்போர்ட்டர் அப்டேட் பண்றதுக்கு வந்து 15 days டைம் இருக்கு. என்னோட பார்ட் ஏ வந்து நான் எடிட்டே பண்ண முடியாது, பார்ட் பி மட்டும்தான் எடிட்டபிளா இருக்கும். பார்ட் ஏல நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா அதை கேன்சல் பண்ணி திருப்பி தான் ஒன்னு ரீஜெனரேட் பண்ண முடியுமே தவிர யூ கேன் நாட் எடிட் பார்ட் ஏ. அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு வந்து ஒரு இவேபிள் வேலிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபார் அ நார்மல் கார்கோ, நாட் அ ஹெவி வெஹிக்கிள், ரொம்ப ஓவர் ஹெவி வெஹிக்கிள்லாம் இல்லை, நார்மல் வெஹிக்கிளா இருந்ததுன்னா up to 200 kilometers it will be 1 day and every additional 200 kilometers அதுக்கு another 1 day இருக்கும். அதே மாதிரி ஓவர் டைமென்ஷனல் கார்கோ, அது ரொம்ப ஹெவி வெஹிக்கிளா இருக்கும் இல்லையா, அதனால அதுக்கு வந்து எவ்ரி 20 கிலோமீட்டர்ஸ்க்கு 1 day, அதுக்கப்புறம் எவ்ரி அதர் அடிஷனல் 20 கிலோமீட்டர்ஸ்க்கு இன்னும் ஒரு நாள் வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு ஒரு 2-3 days முன்னாடி எனக்கு வந்து மெசேஜ் வந்தது உங்களுக்கு யாரோ இவேபிள் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு கண்டிஷன்ல இப்போ யாருக்குனாலும் அது வரலாம். அப்படி இருக்கும்போது if in case it is not coming towards you, if it was not, if that movement was not generated towards you, you can very well go and reject the e-waybill. உங்களோட e-waybill போர்ட்டல்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்வர்ட் e-waybill ஒரு டேஷ்போர்ட் இருக்கும், அதுல நீங்க போயிட்டு உங்களோட இன்வர்ட் e-waybill வரத டீடைல்ல வச்சுட்டு நீங்க உங்களுக்கு எதெல்லாம் வேணாமோ நீங்க அதுல போய் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் ரிஜெக்டிங் within 72 hours கண்டிப்பா வந்து அது வந்து டீம்ட் அக்செப்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்ப முன்னாடி மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஃபார்ம் அதெல்லாம் கிடையாது, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ். அதனால ஒரு இவேபிள் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் வேலிட் த்ரூ அவுட் ஆல் த ஸ்டேட்ஸ். இப்ப இதுல வந்து வெஹிக்கிள் நம்பர் வந்து மென்ஷன் ஆகல அப்படின்னா அது வேலிட் இவேபிளே கிடையாது. So கண்டிப்பா vehicle number mention பண்ணும்போது all of us should be conscious about mentioning the correct vehicle number over there. And then as we already discussed, vehicle number can be updated any number of times, there is no restriction. And in case of any inspection, in case of any interference by the government department, கண்டிப்பா latest vehicle number it should match with the இப்போ வண்டி வந்து நிப்பாட்டி இருக்காங்க, நிப்பாட்டும் போது அங்க ஒரு வண்டி நம்பர் இருக்கு, டிரைவர் சொல்றாங்க இல்ல சார் இப்பதான் நான் வண்டி மாத்தி இப்பதான் குட்ஸ வந்து இந்த வண்டிக்கு மாத்தினேன், இப்பதான் அட்மின் ஆபீஸ்ல மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. மாத்தி only when the e-waybill is having the vehicle number which is carrying currently the goods, அந்த vehicle number வந்து கரெக்டா அந்த e-waybill மேட்ச் ஆகணும். இது அடுத்து ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ வந்து I am a consignor, I am going to hand over the goods on Friday to the transporter. Appo Saturday, Sunday, maybe because of non-availability of driver or non-availability of truck, they were not able to transport the goods till Monday. And on Monday only they are going to move the goods. But part A was generated on Friday itself. When I was going to transport the goods to the transporter's place itself, I had already generated part A. In that case, is that 1 day or அந்த பீரியட் வேலிடிட்டி பீரியட் வந்து எனக்கு முடிஞ்சு போச்சா, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் வந்து பார்ட் பி என்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டர் ஜென்ரேட் பண்றாங்களோ அன்னைக்கு டேட்ல இருந்து தான் அந்த வேலிடிட்டி பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ வந்து நீங்க கேட்கலாம் ஜென்ரேட் பண்ணா நாளைக்கே வந்து அது போயிடுமா, நாளைக்கே வேலிடிட்டி போயிடுமா அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இப்ப நம்ம இன்னைக்கு மத்தியானம் அனுப்புறோம், if we are sending the goods today afternoon, tomorrow midnight the validity will expire. Assuming I am sending it today, I am generating part B tonight at 11:55 PM. In that case also tomorrow 12 o'clock midnight the validity will get expired. அப்புறம் சில கேசஸ்க்கு வந்து e-waybill is not required to be generated. For example, இப்ப நான் மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள்ல அனுப்புறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் e-waybill ஜென்ரேட் பண்ண வேண்டாம். அப்புறம் ஜுவல்லரி, கோல்ட் ஸ்மித், சில்வர் வேர்ஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றது e-waybill தேவையில்லை.
கரன்சி டிரான்ஸ்போர்ட் கஸ்டமர் பிளேஸ்ல இருந்து பேங்க்ல கொண்டு டெபாசிட் பண்ற சர்வீஸ் பண்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் இவே பில் ஜென்ரேட் பண்ண வேண்டாம். When we are moving the house, when we are moving household things, at that time also e-way bill is not required. And in case of transport of exempted goods also, it is not required. For non-taxable goods, it is not required. And when it is being transported by a non-motorized conveyance, as we already discussed, on the case ko idu kadayadu. Next பாத்தீங்கன்னா இந்த வேவ்ஸ் வந்து ஒரு பெரிய வில்லன். இதுதான் வந்து மேஜரா we also wanted to convey to the trade and industry on this particular component. இப்போ வேவ்ரிட்ஜுக்கு வந்து குட்ஸ் வந்து கண்டெய்னர் பிளேஸ்ல இருந்து வேவ்ரிட்ஜுக்கு போகுது, வேவ்ரிட்ஜ்ல இருந்து திருப்பி கண்டெய்னர் பிளேஸ்க்கு வருது. இந்த மாதிரி இருக்கும்போது டெலிவரி சலானோட போகுது, போகல, இன்வாய்ஸோட போகுது, போகல, இ-வே பில் இருக்கு இல்ல, இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பா வேவ்ரிட்ஜுக்கு போயிட்டு அந்த வண்டியை வேவ் பண்ணி திருப்பி அவங்க வண்டியை வந்து கண்டெய்னர் பிளேஸுக்கு கொண்டு வரும்போது கண்டிப்பா டெலிவரி சலான் கூட தான் போய் ஆகணும். Please remember to generate a delivery challan. We understand that an invoice cannot be generated at that time. Hence, it should be accompanied with a delivery challan. And the weighbridge should be less than, and the distance should be less than 20 kilometers for each layer. So, it should not be it should not be more than 20 kilometers. So 20 kilometers உள்ள இருக்கணும், டெலிவரி சலான் கூட தான் போய் ஆகணும். இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காட்டுக்கு வந்து if we are moving goods and it has to be weighed at கேகே சாவடியில போய் அவங்க வே பண்ண போறாங்க. வே பண்ணிட்டு அங்கிருந்து டைரக்டா கன்சைனி பிளேஸ்க்கு வந்து அனுப்ப போறாங்க ஷிப்மெண்ட் அப்படின்னா அந்த வேவ்ரிட்ஜ் வரைக்கும் இந்த டெலிவரி சலான் சஃபிஷியன்ட். ஆனா வேவ்ரிட்ஜுக்கு அப்புறம் கன்சைனர் பிளேஸ்க்கு திருப்பி வராம கன்சைனி பிளேஸ்க்கு போக போகுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு இன்வாய்ஸ் கூட தான் போய் ஆகணும். யாருன்னா ஆள் அனுப்பியாவது நீங்க இன்வாய்ஸ் அவங்க கிட்ட கொடுத்து only with an invoice and an e-way bill the goods have to be moved from weighbridge to the consignee's place. அண்ட் இப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா இ-வே பில் வந்து சில கண்டிஷன்ஸ் தான் இது வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. இப்போ நீங்க GSTR 103 if it is not filed for consequent 2 consecutive periods அப்போ வந்து இ-வே பில் ஜென்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுனாலும் இ-வே பில் ஜென்ரேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு இ-வே பில் ஜென்ரேட் பண்ண முடியல, இந்த 2 கண்டிஷன்னால ஏதோ பண்ண முடியல, பட் இப்போ உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா there is a provision in law that EWB 0 fine ஒரு ஃபார்ம் நீங்க வந்து கமிஷனருக்கு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா and if you are able to prove with sufficient reasons and if they are not if you are able to prove sufficient reasons for not rejecting e-way bill generation அந்த டைம்ல வந்து அவங்க EWB 06 கொடுத்து they will allow you to generate an e-way bill. But this all practically we will have to see how we will be able to do this. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்க பர்சன் இன்சார்ஜ் வந்து எடுத்துட்டு போகணும், பர்சன் இன்சார்ஜ் எடுத்துட்டு போகணும், என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும் மேடம், டெலிவரிலாம் எடுத்துட்டு போகணுமா, இன்வாய்ஸ் எடுத்துட்டு போகணுமா, இ-வே பில் எடுத்துட்டு போகணுமா, இப்ப இம்போர்ட் பண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னா லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி எதுக்கெல்லாம் இ-வே பில் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் அ சப்ளை, for reasons other than supply and for inward movement from an unregistered person. So இப்போ இதுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் டாக்குமெண்ட் that is either a delivery challan or an invoice or bill of supply. For example, let's understand this an invoice or bill invoice or delivery challan. அதாவது இப்போ ஜாப் ஒர்க்கு போகுதுன்னா நம்ம வந்து டெலிவரி சலான் கொடுப்போம், இல்ல நார்மலா நம்ம சேலே பண்ணிட்டோம் அப்படின்னா இன்வாய்ஸ் கொடுப்போம். ஸோ இது ரெண்டும் பேஸ் டாக்குமெண்ட். அது கூட இன்னொரு டாக்குமெண்ட்டும் நம்ம கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம இ-வே பில்லும் ஆட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த டிரைவர் எடுத்துட்டு போகும்போது அவங்க வந்து இன்வாய்ஸ் ஆர் டெலிவரி சலான் அலாங் வித் இ-வே பில் இது ரெண்டுமே எடுத்துட்டு போகணும். அது போக இம்போர்ட் பண்ண குட்ஸை நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வரும்போது அவங்க வந்து பில் ஆஃப் என்ட்ரி வச்சிருக்கணும், பிளஸ் அந்த இ-வே பில்ல வந்து பில் ஆஃப் என்ட்ரி டீடைல்ஸ் எல்லாமே அவங்க ஃபில் பண்ணியிருக்கணும். மூணாவது அப்புறம் நீங்க சொல்லலாம், இப்ப நீங்க இவ்வளவு நேரம் ஒரு இன்வாய்ஸ் கதை சொன்னீங்களே அது என்னாச்சு, அப்ப அதை வந்து கொடுக்க வேண்டாமா, அதை கொடுத்தா அப்ப பிசிக்கலா பில்ஸ் எதுக்கு கேரி பண்ணணும் அப்படின்னு. ஸோ இன்வாய்ஸ் இருக்கு அப்படின்னா with a valid IRN it can still be shown electronically. Physical documents are not required to be
carried. We have a circular also in this regard. Okay, then we have this few questions lined up on this. In the particular இது பாத்தீங்கன்னா ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் டிரான்ஸ்போர்ட்டர் ஓகேங்களா, இப்ப அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பரே கிடையாது. இப்ப அந்த கேஸ்ல வந்து அவங்க எப்படி வந்து இவேபிள் சிஸ்டம்ல எப்படி அவங்க வந்து பார்ட் பி எல்லாம் அவங்க போய் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, even if they are not registered under GST, they will have to enroll themselves in the in e-waybill portal by filing GST ENR 01. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்டேட்ல என்ரோல் ஆயிருந்தாலே they are deemed to be enrolled in all other states. They will have one transporter ID on enrollment. ஓகே, இப்போ வந்து நம்ம e-waybill வந்து அப்ளிகபிள் ஆயாச்சு, ஜென்ரேட் பண்ணியாச்சு, குட்ஸ் அனுப்பியாச்சு, நடுவுல நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்? இப்ப நடுவுல வந்து வெஹிக்கிளை வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனி ப்ராப்பர் ஆபீசர் அவங்க வந்து எதர் கமிஷனரோ இல்ல அவர் எம்பவர் பண்ண ஏதாவது ஒரு ஆபீசரோ இந்த ப்ராப்பர் ஆபீசருக்கு அவங்க ஆத்தரைஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நம்மளோட குட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆன் மூவ்மெண்ட். அப்ப அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணோடனே தே வில் கிவ் EWB 03 ஒரு ஃபார்ம் வந்து அவங்க என்னென்னலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கிறது ஃபைனல் ரிப்போர்ட் எல்லாமே அவங்க கொடுத்துடுவாங்க. அது போக நீங்க பாத்தீங்கன்னா சப்போஸ் இதை தவிர வேற ஏதாவது ஒரு ஆபீசருக்கு ஒரு டாக்ஸ் இவேஷன் இருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அவங்க கூட வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். they will get approval from the commissioner that way. So this is going to be very very serious. ஏன்னா நம்ம டெய்லி எல்லாருமே வந்து குட்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டே இருப்போம். அப்ப அந்த கேஸ்ல வந்து இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் எல்லாருமே அதை ஞாபகம் வச்சு பண்ணினாதான் we can escape all these penal provisions. So பால்சரும் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ நம்ம 200% டாக்ஸ்ங்கும் போது நீங்க கட்டுனாதான் நீங்க we are anyways going to discuss on the later slides. But yes, அது நீங்க கட்டுனாதான் நீங்க வெளியே எடுக்க முடியும் போது we should be very very careful on what details we are furnishing. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை திருப்பி இன்னொரு இடங்கள்ல இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ தேர் இஸ் சர்க்குலர் ஆல்சோ இன் திஸ் ரிகார்ட். அண்ட் இப்போ 25 கன்சைன்மெண்ட்ஸ் எடுத்துட்டு போறாங்க. அதுல 5 கன்சைன்மெண்ட்ஸ் மட்டும் மேபி தேர் இஸ் நோ ப்ராப்பர் இன்வாய்ஸ் ஆர் தேர் இஸ் நோ e-waybill. Only for those 5 consignments there can be any penal actions. There cannot be any penal actions on the other 20 consignments. இப்ப அடுத்து நம்ம பார்த்தோம்னா மேஜர் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியில ஆர் மேபி நம்ம திருப்பூர் கோயம்புத்தூர் பெல்ட்ல இது ரொம்பவே பண்ணுவாங்க. என்னன்னா நம்ம வந்து கண்டெய்னர் இப்போ ட்ரேடருக்கு வந்து அவங்களுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு வந்து இடம் இருக்காது. ஸோ வாட் தே வில் டூ இஸ் they will request the transporter to store it in his own warehouse, and whenever required they will further move the goods to the place of the trader. Probably they will place an order today and they will ask the transporter to store the goods in warehouse. Maybe after 2 days of receipt it will be in the warehouse of the transporter. Then maybe a month later when they have a requirement they will again move the goods from the transporter's place to the place of the trader. அப்ப இந்த கேஸ்ல நான் என்ன பண்ணணும், எப்ப நான் e-waybill ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து 2 லெக்லயுமே பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டரோட வேர் ஹவுஸ் நான் வந்து additional place of business I should add it in my GST registration. So I have added him as additional place of business and I am moving goods from my supplier's place to the place of the transporter. அப்ப அந்த கேஸ்ல நான் ஒரு e-waybill போட்டு தான் நான் goods எடுத்துட்டு வரணும். Similarly, when I am moving the goods maybe a month later, I will have to generate one more e-waybill for moving the goods to my place or to the place of the consignee. So there was a circular also in this regard, circular number 61/35/2018. ஓகே, இப்போ வந்து வண்டி பிடிச்சிட்டாங்க, எவ்வளோ பெனால்டி கட்டணும், அங்க நம்ம நின்றுட்டு இருக்கோம், குட்ஸ் வந்து பையர் போய் ஆகணும், என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியும் பிடிச்சிடுவாங்க, குட்ஸும் பிடிச்சிடுவாங்க, ரெண்டுமே அங்க நின்றுட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கன்வேயன்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா 1 lakh பெனால்டி பே பண்ணி கன்வேயன்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். குட்ஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன். when the assessee is coming forward to pay tax அப்படின்னா taxable goods இருந்தா 200% of tax. I repeat, 200% of tax we will have to pay as penalty, or if it is exempted goods 2% of value of the goods or 25,000 whichever is less. இது பே பண்ணாதான் நம்ம goods வந்து ரிலீஸ் பண்ண முடியும். meanwhile taxable goods இருக்கு அப்படின்னா பெனால்டி வந்து எவ்வளவு வரும் நீங்க பாத்தீங்கன்னா, in the case if you are not coming forward to pay tax அப்படின்னா
taxable goods இருந்ததுன்னா tax amount plus 50% of value of goods. முன்னாடி நம்ம when you are coming forward to pay tax 200% tax ஓட முடிஞ்சிருச்சு. இது பாத்தீங்கன்னா tax amount plus 50% of value of goods or 200% of tax, whichever is higher. So there are huge penal consequences in this. அதே மாதிரி exempt goods இருந்தா அதுல வந்து 2%, இதுல வந்து 5% of value of goods. அது போக இப்ப வந்து பெனால்டி வந்து இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இப்ப நீங்க சொல்ல மேடம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், வெஹிக்கிள் நம்பர்ல 0 அடிக்கிறதுக்கு பதிலா 1 அடிச்சுட்டேன் அப்படின்னா நான் எனக்கு அதுக்காக 200% பெனால்டி கட்டணுமா அப்படிங்கறதுக்காக கவர்மெண்ட் ஹஸ் கம் அப் வித் சர்க்குலர் 64/38/2018. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேண்டேட்டரி இன்வாய்ஸ் இருக்கணும், மேண்டேட்டரியா ஒரு இவேபிள் இருக்கணும், இது எல்லாமே இருக்கணும், ஆர் டெலிவரி சலான் ஒரு இன்வாய்ஸ் accompanied with an e-waybill. இது எல்லாமே இருக்கு, பட் சின்ன சின்ன தப்பு இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சைனர் நேம்ல ஏதோ ஒரு மிஸ்டேக், அப்புறம் வந்து பின்கோட்ல ஒரு சின்ன எரர், கன்சைனரோட அட்ரஸ்ல ஒரு சின்ன எரர், HSN கோட்ல ஏதோ ஒரு எரர், இந்த மாதிரி சில எரர்ஸ் மட்டும்தான் இருக்கு. வெஹிக்கிள் நம்பர்ல ஒரு மிஸ்டேக் அப்படின்னா ஒரு மினிமம் பெனால்டி ஆஃப் 500 to 1000 rupees சார்ஜ் பீனலைஸ் பண்ணா போதும் அப்படின்னு இந்த சர்க்குலர் நம்மளுக்கு சொல்லுது. அது போக இது வந்து just a few cases which we have which says that சின்ன சின்ன எரருக்கு வந்து பெனால்டி வந்து இவ்வளவு போடக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த அசசி பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ராய் பிரெக்ஸிம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 38,82,200 அப்படின்னு போடுறதுக்கு பதிலா தெரியாம பை மிஸ்டேக் பை ஓவர் சைட் 3,88,220 போட்டுட்டாங்க தெரியாம. அதுக்கு உடனே 200% பெனால்டி வந்து இம்போஸ் பண்ணிட்டாங்க. So they had filed a writ petition in Kerala High Court where they had given in favor of the assessee, saying that small errors which can be seen through naked eye not to be capitalized for penalization அப்படின்ட்டு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா they were குட்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆயிட்டு நடுவுல வந்து இன்டர்ஃபியர் பண்ணி அவங்க வந்து வண்டி பிடிச்சிருக்காங்க. அப்ப வந்து the officer who was there at the location, he felt that the goods are undervalued. அதாவது இன்வாய்ஸ் ஒரு 1 லட்சம் போட்டுருக்காங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது 4 லட்சம் இருக்கு இதோட வேல்யூ, அதனால கண்டிப்பா நான் பெனால்டி 200% போட போறேன் அப்படின்னு. So there was a writ petition filed in Chhattisgarh High Court where they had given it in favorable of the assessee, saying that okay, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா you will have to inform to the respective assessing authority தவிர உங்களுக்கு அந்த பவர் கிடையாது அப்படின்னு சொல்லி they had mentioned that they cannot seize or detain goods for this purpose. அப்புறம் பாத்தீங்கன்னா குட்ஸ் வந்து ஒரு இடத்துல டெலிவர் பண்ணணும்னு இவே பில்ல இருக்கு, வேற அவங்க வேற ஏதோ ஒரு இடத்துல டெலிவர் பண்ண போயிட்டாங்க, நடுவுல இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த கேஸ்ல ஆர்கே மோட்டார்ஸ் கேஸ்ல 200% பெனால்டி போட்டாங்க. போட்டோடனே திருப்பி இவங்க ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க மெட்ராஸ் ஹை கோர்ட்ல. சோ அங்க வந்து அகைன் ஃபேவரபிள் ஃபார் த அசஸி வேர் தே ஹவ் மென்ஷன் தட் see the goods have gone with invoice, the goods have gone with e-way bill, so there is no intention to evade tax. So if the assessee is able to prove that என்ன வந்து ரொம்ப ஜெனுவினான டிரான்சாக்ஷன், இது ஒரு சின்ன ப்ரொசீஜரல் லாப்ஸா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வந்து பீனலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். இது சத்யம் சிவம் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன். இது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த சத்யம் சிவம் பேப்பர்ஸ்ங்கிறவங்க வந்து ஒரு பேப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆந்திரால தெலுங்கானா. அப்ப என்ன ஆயிருக்கு, இவங்க வந்து குட்ஸை வந்து ஒரு ஸ்டேஷனரிக்கு போய் டெலிவர் பண்றதுக்காக வித்தின் த சேம் ஸ்டேட் டெலிவர் பண்றதுக்காக 4:30 மணிக்கு குட்ஸை வந்து இவங்க வந்து வண்டியில அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ த குட்ஸ் வேர் இன் டிரான்சிட் ஆகும்போது அப்போன்னு பார்த்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு வந்து ஏதோ ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கும். ஸோ தேர் வேர் ஹெவி டிராபிக் அண்ட் தேர் வாஸ் a huge blockage. அப்போ அந்த டைம்ல வந்து வண்டி முன்னாடியும் மூவ் பண்ண முடியல, பின்னாடியும் மூவ் பண்ண முடியல. till 8:30 the vehicle was in transit, it was not able to move. Therefore after all this chaos பார்த்தா கடை பூட்டிட்டாங்க, the stationery shop was closed. So this driver took back to his home and then this happened on a Saturday, and then Monday morning he had to deliver the goods to the stationery. He was on the way going to the stationery and then he was introspected. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, வேலிடிட்டி பீரியட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, போன மிட் நைட்ல எக்ஸ்பைரி ஆயிடுச்சு,
அதனால முடியாது நீங்க 200% பெனால்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் போட்டு அது அப்பவும் ஃபேவரபிளா தான் வந்தது. அகெயின் ரெவென்யூ வந்து அப்பீல் போனதுனால they had in Supreme Court also it was in favor for the assessee, where they had told that where there is no intention to evade tax, இதெல்லாம் வந்து reasons beyond control of the assessee. அவங்க நினைச்சு போய் வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு சும்மா இல்ல, for reasons beyond the control of the assessee there should be no penalization அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கேஆர் என்டர்பிரைஸ் கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா அதுல வந்து வெஹிக்கிள் நம்பர்ல மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தது. ஸோ இது வந்து இது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சின்ன மைனர், இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் அந்த சர்க்குலர் அப்ளை ஆகும். அதனால ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பெனால்டி ஆஃப் ₹500 இஸ் இனஃப் டு பி சார்ஜ்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணது வந்து இன்வாய்சிங், இவேபிள், இந்த மாதிரி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். So just to have an overall view of about how இது என்ன இன்வாய்ஸ் இவேபிள் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஜஸ்ட் an overall ஐடியா. இப்போ டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா இன்வாய்ஸுக்கு மட்டும்தான் அந்த லிமிட் இருக்கு, இவேபிளுக்கு அந்த த்ரெஷோல்ட் கிடையாது. அதுக்கப்புறம் அப்ளிகபிள், ஸோ எனி டர்ன் ஓவர் இருந்தாலும் as we already discussed we will have to issue a generate an e-waybill. அதே மாதிரி அப்ளிகபிலிட்டி பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து குட்ஸுக்கும் இருக்கு சர்வீசஸ்க்கும் இருக்கு, பட் இவேபிள்ல வந்து குட்ஸுக்கு மட்டும்தான் உண்டு. B2B B2C ரெண்டுமே வந்து இவேபிளுக்கு கண்டிப்பா நம்ம இஷ்யூ பண்ணி தான் ஆகணும். மேடம் நான் வந்து ஏசி விற்கிறேன், 50,000 மேல 2 ஏசி கொண்டே ஒருத்தவங்க போய் டெலிவர் பண்றேன் அப்படின்னா அது எண்ட் கன்சியூமரா இருந்தா கூட இவேபிள் கூட தான் போயாகணும். ஆனா இன்வாய்ஸ் வந்து B2Bக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், இப்போ வரைக்கும் B2Cக்கு அப்ளிகபிள் இல்ல. எக்ஸ்போர்ட்ஸ், டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ் ரெண்டுமே வரும். Similarly, debit note, credit note வந்து we are of the opinion that e-invoice வந்து debit note, credit note வராது, but there are other schools of thought as well. Delivery challan வந்து e-waybill-க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் e-invoice-க்கு வராது, பட் e-waybill-க்கு கண்டிப்பா வரும். அதே மாதிரி e-waybill-க்கு மினிமமா 50,000 consignment value, 1 lakh consignment value இருக்கு, பட் இன்வாய்சிங்க்கு அந்த மாதிரி மினிமம் இன்வாய்ஸ் வேல்யூ, கன்சைன்மெண்ட் வேல்யூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. From that ₹1 also we will have to issue an e-invoice. So over to the MC desk. Thank you, ma'am, for your clear presentation. I request the participants to put forth your doubts in the chat box or raise your hands to get your queries answered. Participants can now unmute yourself and raise your queries also. Can you please explain, is it possible to take e-waybill in invoice portal after 2 days? First of the questions வந்து weighbridge transit to whom the DC to be prepared. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து weighbridge போகும்போது டெலிவரி சலான் ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படினு சொல்றோம், பட் டெலிவரி சலான் வந்து யாருக்குன்னு சொல்லி போடணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் தி क्वेश्चंस. I'm not able to hear you, Arvind. Okay. Chat boxல there is a first question, Kamala. Yes, I'm just seeing the chat box, sir. அத weighbridge-க்காக போகுது அப்படினா வந்துட்டு weighbridge-க்கு வந்து போகும்போது டெலிவரி சலான் வேண்டும் அப்படி நம்ம சொல்றோம். அந்த டெலிவரி சலான்ல யாருக்குன்னு நாங்க போடுறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் தி क्वेश्चन. Okay. So டெலிவரி சலான்ல வந்துட்டு அந்த weighbridge to the weighbridge-னே போட்டுட்டு எடுத்துட்டு போய்க்கலாம் சார். to the weighbridge-னே போட்டு எடுத்துட்டு போய்க்கலாம். say for example நம்ம கோயம்புத்தூர்ல வந்துட்டு அவினாஷி ரோட்ல இருந்து நம்ம வந்து goods have to be taken into say for example சிங்காநல்லூர் வரைக்கும் weighbridge-க்காக எடுத்துட்டு போகணும் அப்படினா வந்துட்டு so to சிங்காநல்லூர்ல அந்த weighbridge அட்ரஸ் வரைக்கும் டெலிவரி சலான் போட்டு எடுத்துட்டு போய்க்கலாம். E-waybill validity is expired before reaching of customer premise. In this case, what? Second question வந்துட்டு ராஜ்மோகன் டிஎஸ் சார், is e-sign mandatory for e-invoice? சார் e-signங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இதுல இருந்தே சைன் ஆகி வர்றதுதான் சார். அந்த ஐஆர்பி அந்த இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல இருந்தே சைன் ஆகி வர்றதுதான். ஸோ e-sign வந்து நம்மளோட இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணணுங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. E-waybill limit per invoice.
சார் அதுதான் ஓகே கமலா அங்க ஈவேபிள் லிமிட்ல இருந்தியா ஓகே அதுக்கு மேல ஒரே ஒரு क्वेश्चन ஆர்பி ஆனந்த்குமார் சார் இஸ் செப்பரேட் இன்வாய்ஸ் ரிக்வயர்ட் டு மூவ் தி குட்ஸ் ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட்டர் பிளேஸ் டு கஸ்டமர் பிளேஸ் தேவை இல்லை சார் ஸோ லாஸ்ட் லெக் ஆஃப் டெலிவரி அந்த ஃபைனல் மைல் டெலிவரி லாஸ்ட் மைல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம் லாஸ்ட் மைல் டெலிவரிக்கு இன்வாய்ஸும் வேண்டும் ஈவேபிளும் வேண்டும் ஒன்லி திங் இஸ் அதை அப்டேட் பண்ணணுங்கிற தேவையில்லை ஏன்னா வந்து சார் இங்க இருந்து வந்து ஒரு லாரியில போய் இறங்குனதுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட் மைல் டெலிவரி வந்து ஒரு சின்ன டாடா ஏஸ்ல போகும் அந்த லாஸ்ட் மைல் டெலிவரிக்கு மட்டும் வெஹிக்கிள் நம்பர் மட்டும் தான் அப்டேட் பண்ண வேண்டியது இல்லை பட் அதே இன்வாய்ஸ் தான் இருக்கணும் இன்வாய்ஸ் எல்லாம் வேற செப்பரேட் இன்வாய்ஸ் தேவையில்லை e-waybill validity is expired before reaching customer premises in this case what we will do we can extend the validity of the e-waybill validity of the e-waybill can be extended before its expiry அது எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா முதலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க பண்ணல அப்படின்னா முதலே வந்து டிபார்ட்மெண்ட் given information that this e-waybill has got expired and due to this reason we are moving the goods இல்லாட்டினா வந்துட்டு அந்த ஃபைனல் லாஸ்ட் மைல் டெலிவரிக்கு வந்துட்டு ஒரு டெலிவரி சலான் வித் e-waybill எடுத்துக்கோங்க with a valid e-waybill because of the expiry of this e-waybill goods are being moved against delivery challan with an e-waybill department intimate பண்ணிட்டோம் மெயில் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி see the only thing ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வெஹிக்கிள் வந்து இன்டர்செப்ட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா there is no intention to evade the payment of tax அவங்களுக்கு வந்து ஒரு சஸ்பிஷனே வரவே கூடாது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வராத மாதிரி நீங்க இருந்துச்சுன்னா it is sufficient enough Kamala, I think it is next question you have to read பண்ணதுதான் ஓகே Kamala, next question ஒரே நிமிஷம் சார் e-waybill limit per invoice சார் அதுதான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கன்சைன்மெண்ட் வேல்யூங்க சார் நம்ம வந்து இன்டர் ஸ்டேட்டா இருக்கு அப்படின்னா 50,000 within the same ஸ்டேட்டா இருக்குன்னா 1 lakhங்க சார் ஓகே சோ சந்தோஷ் குமார் கிரிராஜ் ஒரு क्वेश्चन credit note in the case of sales return e-waybill வேண்டுமா வேண்டாமா sales return க்கு credit note வேண்டுமா வேண்டாமா கண்டிப்பாக வேண்டும் அந்த credit note க்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ண மாட்டோம் சார் மூவ்மெண்ட் வந்து will be against delivery challan credit note will also be an added document so அதனால delivery challan போட்டுட்டு அந்த delivery challan க்கு அகைன்ஸ்டா e-waybill எடுத்துறணும் சார் so sales return க்கு கண்டிப்பாக e-waybill தேவை Kamala, take on next question. Cosmic. After job work material returned from supplier by DC with e-waybill on base that the service charge invoice separately raised, but same subject balance scrap material returned from job worker by way of DC with e-waybill. It's valid transaction, sir. So சார் ஜாப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குட்ஸோட காம்பனன்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து e-waybill மென்ஷன் பண்ண போறோம் நம்ம சர்வீஸ் சார்ஜ் வந்து அதுல மென்ஷன் பண்ண போறது இல்ல I hope I have answered that particular question. Do you have any other thoughts on it? Okay, questionல வந்துட்டு ஸ்கிராப்புக்கு வந்து ஸ்கிராப் திருப்பி எடுத்துட்டு வரோம் குட்ஸ் அனுப்பி இருக்கோம் we have sent 100 components மெஷின் ஆகி வந்துருச்சு அது போக அதோட ஸ்கிராப் எப்படி எடுத்துட்டு வரது அப்படின்னா ஸ்கிராப் டெலிவரி சலான் வித் e-waybill எடுத்துட்டு ஸ்கிராப்புக்கு டெலிவரி சலான் வித் e-waybill எடுத்துட்டு வந்துறோம் சார் Any notification issued for e-invoice above 5 crores சார் இப்போ வரைக்கும் எதுவும் வரலைங்க சார் இப்போ வரைக்கும் வந்தது வந்து 10 crores தான் வந்திருக்கு job work-க்கு என்ன HSN code to mention in DC and e-waybill see job work-க்கு போகுது அப்படினோம்னா வந்துட்டு சர்வீஸ் கோட வந்து போட முடியாது e-waybill வந்துட்டு சர்வீஸ் கோட் போட முடியாது HSN கோட் தான் போடணும் சோ எந்த HSN அந்த இது போதோ அதான் போட முடியுமே தவிர job work முன்னாடி $888 போட முடியாது We had sold our goods to a customer in Mumbai and the goods were kept in the transporter's godown. Should e-waybill be prepared for transporting goods from the transporter's godown to the customer place and by whom? Sir, இப்போ நம்ம already discuss பண்ண I hope you are telling that only. நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டரோட கோடவுன்லயே நம்ம அங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப மூவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் சார் ஜென்ரேட் பண்ணணும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டரோட கோடவுனை வந்து அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ஆட் பண்ணி வச்சுட்டு அந்த பர்டிகுலர் லெக்குக்கும் நம்ம வந்து e-waybill ஜென்ரேட் பண்ணணும் நீங்க இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட்டரோட கோடவுனுக்கு அனுப்பும் போதும்
இவே பில் இன்னொரு இவே பில் முன்னாடியே ஜெனரேட் பண்ணி தான் அனுப்பியிருக்கணும். invoice and tax invoice to be integrated. Sir, அதான் சார் இப்ப நம்மளோட ரெகுலர் இன்வாய்ஸ் வந்து நம்ம இன்டகிரேட் பண்றதுக்கு நமக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. அப்படியே இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவலா போய் இன்வாய்ஸும் போர்ட்டல்ல போய் ஜெனரேட் பண்ணிக்கலாம். BP Sitaraman, ma'am, if Mumbai party refused to take the delivery and we plan to sell it to Delhi party, then what is the procedure? So transporter godown வந்து சார் ஆல்ரெடி கமலா மேம் சொன்ன மாதிரி வந்துட்டு குட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டர் குடோன்ல போய் நம்ம ஸ்டோரேஜ் என்னைக்குமே வைக்க கூடாது. இட் இஸ் நாட் அலௌட். குட்ஸ் அங்க போய் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ஆகத்தான் இருக்கணும். ஸோ அது அங்கிருந்து வந்து நீங்க அது ஒரு தனி சப்ளையாக எடுத்து அங்கிருந்து வந்து குட்ஸ் ஹேவ் டு பி மூவ். ஸோ அதர்வைஸ் வந்துட்டு இல்லாட்டினா வந்துட்டு அன்ஃப்ரக்டிஃபைட் சேல்னு சொல்லுவோம் சார். நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டர் குடோன்ல போய் ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணல, இங்க இருந்து வந்துட்டு மும்பை கஸ்டமருக்கு டைரக்டா அனுப்புனீங்க. பட் மும்பை கஸ்டமர் வந்து அன்னைக்கே எடுக்கல அப்படிங்கிறதுனால நீங்க அன்னைக்கே யூஆர் ரீடைரக்டிங் டு டெல்லி அப்படின்னா தட் குட் பி அ டிஃபரெண்ட் சிச்சுவேஷன். அது ஒரு வேற மாதிரி டிரான்சாக்ஷன் இருக்கும். நீங்க டிரான்ஸ்போர்ட்டர் குடோன்ல போய் குட்ஸ் போய் நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன் சார், அப்புறமே அவர் எப்ப வேணுமோ எடுத்துக்குவார் சார் அப்படின்னா தென் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் சிச்சுவேஷன். ஸோ அதனால வந்துட்டு நீங்க அங்கிருந்து வந்து அன்ஃப்ரக்டிஃபைட் சேல்னா நீங்க இங்க இருந்து இன்னொரு ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸே புதுசா போகணும் சார். சேல்ஸ் இன்வாய்ஸே தனியா இருக்கணும். ஏன்னா வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து சேல் வந்து மும்பைக்கு ஆகல, அதுக்கு வந்து கிரெடிட் நோட் அக்கௌண்ட் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து டெல்லிக்கு சேல் ஆகும். பட் ஷிப்ட் ஃப்ரம் அப்படிங்கிற அந்த லொகேஷன்ல வந்து மும்பை போடணும் சார். அதை மட்டும் கரெக்டா போட்டீங்கன்னா தென் இட் வில் பி ஓகே. Ma'am, Bay Bridge is near to our next to building. This time DC is required or not? Sir, அதான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் சார். அது வித்தின் 20 kilometers ஆயிருந்தாலும் DC கூட தான் போய் ஆகணும் சார். We issued one normal invoice on 25th July 2022 with e-way bill instead of e-invoice. At the time of GSTR1 filing, we found this. Kindly inform how we can solve this. Arvind, you have any thoughts on this? Yeah. One second, Kamala, just repeat the question. Just end the question, we just missed it. Arul Anand. We issued one normal invoice on 25th July and e-way bill instead of e-invoice. At the time of GSTR1 filing, kindly inform. Sir, இப்போ e-invoice எடுத்துறலாம் சார். இப்போ e-invoice எடுத்துருங்க சார். Now you generate the e-invoice. allow பண்ணும் சார். allow பண்ணும். அருளானந்தன் சார். So e-invoice வந்து நான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். GSTR1 ஃபைல் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ e-invoice எடுத்துருங்க. செட் தி ப்ராப்ளம் ரைட். இப்போதைக்கு நல்லா அலோவ் பண்ணிட்டு இருக்கு. அது வரைக்கும் let us use it. Sir, e-way bill below 20 kilometers required or DC okay within the district. Sir, அதுதான் இப்போ நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? டிஸ்டன்ஸ் இஸ் நெவர் அ கிரைட்டீரியா சார். மினிமமா இத்தனை கிலோமீட்டர் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க சார். நம்மளுக்கு வந்து மோட்டரைஸ்டு டிரான்ஸ்போர்ட்ல இந்த வீதியில இருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு அனுப்பிச்சா கூட நம்மளுக்கு வந்து கண்டிப்பா e-way bill-ஓட தான் போய் ஆகணும். DC-ஓட எல்லாம் போக கூடாதுங்க சார். Provided the consignment value is also more than the specified limit. இது எல்லாருக்குமே வர்ற டவுட். இந்த 20 கிலோமீட்டர் லிமிட் அப்படிங்கிறது வந்துட்டு வே பிரிட்ஜுக்கு மட்டும்தான். இந்த வித்தவுட் என்ன சொல்றது e-way bill இல்லாம போறது வந்துட்டு 20 கிலோமீட்டர் லிமிட் அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஃபார் வே பிரிட்ஜுக்கு தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு பட் DC is a must. ஸோ DC போட்டு போகலாம். அது வந்து அந்த DCல வந்துட்டு கிளீனா போடணும். இட் இஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் வேயிங் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வே பிரிட்ஜ் அட்ரஸ் வந்து கிளீனா போடணும். சார் மன்னவன் டி. சோ இது வந்து e-way bill-க்கு ரெலவென்ட்டான क्वेश्चनाன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க சார். ஒன் கன்சைன்மென்ட். ஓகே, ஐ வில் டேக் இட் கமலா. ஒன் கன்சைன்மென்ட் சார். கஸ்டமருக்காக டிரான்ஸ்போர்ட்டர் குடோனுக்கு அனுப்பிட்டோம். 6 மாசமா டிரான்ஸ்போர்ட்டர் குடோன்ல இருந்துருச்சு. இப்போ அந்த குட்ஸை எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து யூ நீட் அ ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் சார். அந்த குட்ஸ் வந்து கஸ்டமர் எடுக்கலை, கஸ்டமர் வந்து அதை எடுத்துக்கல அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் வேணும் சார். ஸோ கஸ்டமர் கிட்ட இருந்து முதல்ல மெயில் அனுப்புங்க. கஸ்டமர் வந்து அதை எடுத்துக்கலங்கிறதுக்கு டாக்குமெண்டேஷன் இமெயில்ஸோ லெட்டரோ வேணும். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டர் கிட்ட இருந்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கோங்க அது எங்கேயுமே டெலிவர் ஆகல அப்படிங்கறது. தென் ஒரு டெலிவரி சலான் போட்டு e-way bill போட்டு எடுத்துட்டு வந்துக்கோங்க சார்.
நெக்ஸ்ட் கேள்வி வந்துட்டு கோடீஸ்வரன் சார். இன் கேஸ் டிரான்ஸ்போர்ட்டர் ஹேவிங் நோ ஜிஎஸ்டி வாட் வி ஹேவ் டு டு? சார், டிரான்ஸ்போர்ட்டர் வந்து ஜிஎஸ்டி இடிச்சலை அப்படின்னோம்னா there is a rule called rule 58. அந்த ரூல் 58ல அன்ரெஜிஸ்டர்ட் டிரான்ஸ்போர்ட்டர் வந்துட்டு அவங்க வந்து they have to டிரான்ஸ்போர்ட்டர் ஐடின்னு ஒன்று இருக்கணும். அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஐடியும் இல்லைன்னா நம்ம அவங்ககிட்ட மூலமா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ தே மஸ்ட் ஹாவ் ஏன்னா வந்துட்டு அப்ப அந்த டிரான்ஸ்போர்ட்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா அட்லீஸ்ட் தே மஸ்ட் ஹாவ் டிரான்ஸ்போர்ட் ஐடி. அப்படி இல்லைன்னா நீங்க எடுத்த இவே பில் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு இன்வாலிட் ஆயிடும். இதுல அவர் டிரான்ஸ்போர்ட்டரா இருந்துச்சுன்னா சார் அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் அண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா அந்த வெஹிக்கிள் நம்பரை வந்து அவர் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிள் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து கொல்கத்தா வரைக்கும் போகுது அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரே வண்டியில இங்க இருந்து கொல்கத்தா வரைக்கும் போகாது. கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் போகும், அங்கிருந்து அடுத்த லாரி மாதிரி அங்கிருந்து வைசாக் போகும், வைசாக்ல இருந்து தென் இட் வில் கோ டு கொல்கத்தா. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்றதுக்காக தான் அந்த மெயின் அட்வான்டேஜ் டிரான்ஸ்போர்ட் ஐடியில இருக்கிற அட்வான்டேஜ். அவங்களால அந்த வெஹிக்கிள் நம்பர் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்க முடியும், நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணுங்கிற தேவையில்லை. இன்கேஸ் அவருக்கு வந்து அந்த ஜிஎஸ்டிஐ நம்பரோ டிரான்ஸ்போர்ட் ஐடியோ இல்லைன்னா வெஹிக்கிள் நம்பர் போட்டு நீங்க இவே பில் எடுத்துக்கலாம். வெஹிக்கிள் நம்பர் போட்டு இவே பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வெஹிக்கிள் ஏதாவது ஒரு மாடிஃபை ஆச்சு அப்படின்னா அதை மாடிஃபை பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கும். சுரேஷ் சார் இந்த ஆடியோல வராங்க சார். சுரேஷ் சார் எனி क्वेश्चन சார்? கேக்கல சுரேஷ் சார்? Okay, in case of dispatch to weighbridge, to whom DC has to be made? I already answered for you, sir. Participants can also unmute yourself to raise your questions. Thank you all for joining us today for the 4th day of our 5 days GST Marathon. We invite you to take part in tomorrow's session also. In case of any queries, kindly mail us and we will revert back to you. Thank you everyone.